கிராமப்புற பின்புலம், விவசாய மற்றும் கூலி வேலை செய்யும் குடும்பங்களில் இருந்து படித்து வந்தவர்கள் நாங்கள். எங்களின் கனவு வானத்தை விட பெரியது. அது எங்களுக்கானது மட்டுமல்ல, இந்த தமிழ் சமூகத்திற்கானது, ஒட்டுமொத்த மானுட பெருங்கூட்டத்திற்கானது. அதனுடைய தொடக்கமே நாங்கள் உருவாக்கிய இந்த மாணவர் விருதுகள். தமிழ் சமூகத்தின் பெயரை நூற்றாண்டுகள் கடந்து பறைசாற்றிக் கொண்டிருக்கும் தஞ்சையின் ஓர் சிறிய கிராமத்தில் கல்வியின் வாசனையை பெற முடியாத, பொருளாதாரத்திலும் எந்த வசதியும் அற்ற விவசாய குடும்பத்தில் பிறந்த ஓர் சிறுவன் இளைஞனாய் பரிணமித்த நேரத்தில் தன் சொந்த முயற்சியில் புதுதில்லி வரை சென்று அங்கே இயற்கை மருத்துவம் படித்து தங்கப்பதக்கம் வென்று தொடர்ந்து 2 ஆண்டுகள் தேசிய அளவில் சிறந்த இளம் ஆராய்ச்சியாளர் விருது பெற்று பின் அதே முயற்சியில் லண்டன் சென்று அங்கே மருத்துவம் படித்து தன்னை போல இருக்கக்கூடிய மாணவர்களின் சாதனைகளை உலகிற்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு கல்வி முடித்த கையோடு தமிழ்நாடு வந்து தான் படித்த மருத்துவ பணியை கொஞ்சம் தூரம் வைத்துவிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியின் பங்களிப்போடு தனி மனிதனாய் இந்த மாணவர் விருதுகளை உருவாக்கினான். இந்த மாணவர் விருது உண்மையிலேயே என்னுடைய மனதில் தோன்றியதில்லை. இதுக்கு சொந்தக்காரர் தமிழ் சிலம்பரசன் தான். ஏன்னா எல்லாத்தையுமே நானே செய்தேங்கிற பெருமை நான் கொள்ளக்கூடாது. உங்களுக்கு அவர் லண்டனில் படித்துக் கொண்டிருந்தார். படித்துக் கொண்டிருக்கும் போது என்னை தொடர்பு கொள்வார். நான் தமிழ்நாட்டிற்கு வந்து மிகப்பெரிய சாதனை செய்ய வேண்டும், தமிழன் தொலைக்காட்சியில் எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று அங்கிருந்து என்னை தொடர்பு கொண்டு பேசுவார். அப்ப நான் நினைத்துக் கொள்வேன், நீங்க லண்டன்ல படிச்சு தமிழன் தொலைக்காட்சியில கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு நீங்க மிக பெருசா வர முடியாது. தமிழ் சிலம்பரசன் நீங்க மிக பெரிதாக வர வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்ல, நீங்க வேற எதையாவது முயற்சி பண்ணுங்கன்னு நான் அவர்கிட்ட சொல்லும் போது இல்ல தமிழன் தொலைக்காட்சியில் தான் எனக்கு வேலை வேணும் சொல்லி அவர் சேர்ந்தார். சேர்ந்து அவர்தான் இந்த மாணவர்களுடைய எழுந்துவா இளைய தமிழகா என்ற ஒரு நிகழ்ச்சியை தமிழகமெங்கும் சென்று கல்லூரியாக நடத்தி வந்தார். அதனுடைய ஒரு கட்டமாக இந்த மாணவர்களை நாம், அதாவது அவரும் கும்பகோணம் அருகிலேயே ஒரு கிராமத்தில் பிறந்தவர். நான் என்னை ஊக்குவிக்க ஆள் இல்லை, இந்த மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த மாணவர் விருது கொடுக்கக்கூடிய திட்டத்தை கடந்த 5 ஆண்டுக்கு முன்பு தொடங்கியவர் தமிழ் சிலம்பரசன் தான். அவர் என்னிடம் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார், நான் உங்களை விட்டு சென்றாலும் எந்த வேலை செய்தாலும் சரிதான், நான் மிகப்பெரிய நடிகராக வேண்டும் என்று அவருக்கு ஆசை இருக்கிறது. நான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நடிகராக வந்தால் கூட நான் வருடந்தோறும் இந்த மாணவர் விருதை நான் தான் அந்த முன்னின்று நடத்தி செய்வேன் என்று என்னிடம் அடிக்கடி சொல்லுவார். அந்த சிறுவனே இன்று இந்த விருதினை தாங்கி நிற்கும் எங்கள் விருது குழு தலைவர் தமிழ் சிலம்பரசன். பல்வேறு விதமான திறமைகளை தன்னுள் கொண்டு இந்த உலகிற்கு இன்னமும் அடையாளப்படாமலும் மக்களுக்காகவும் சமூகத்திற்காகவும் ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய திறமை இருக்க வேண்டும் என விரும்பியும் நிற்கும் மாணவர்களை உலக அரங்கில் அறிமுகம் செய்து வைப்பதே எங்களுடைய முதன்மையான நோக்கம். அடுத்த தலைமுறையினை மேலும் தலை நிமிர்த்த பேராசை கொண்டு 2013ஆம் ஆண்டு தொடங்கிய எங்களின் கனவு பயணத்தில் விருதுகள் பெற்று உடன் கைகோர்த்து இயக்குனராக, மருத்துவராக, தலைமை செய்தி ஆசிரியராக, வழக்கறிஞராக, பொறியாளராக, பேராசிரியராக, முனைவராக, ஆட்சி பணிக்கு தயாராகும் தேர்வாளராக, பேச்சாளராக, எழுத்தாளராக, கவிஞராக, விளையாட்டு வீரராக, உலகெங்கும் நவரத்தினங்களாக ஒளிரும் எங்கள் மாணவ நண்பர்கள் நூற்றுக்கணக்கான பேர். கொரோனா எனும் பெருந்தொற்று தற்காலிகமாக எங்களின் கனவை தடுத்து நிறுத்தி இருந்தாலும் மழைக்காலத்தில் மண்ணில் புதைந்த விதை வேநீர் காலத்தில் விருட்சமாய் மேலெழுவதைப் போல நாங்கள் மீண்டும் துளிர்த்துள்ளோம். இதோ இந்த ஆண்டு எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாதனை மாணவர்களுக்கான விழா இன்று உங்களின் முன்னே அரங்கேற இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் விருது பெறும் சாதனையாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் அடுத்த ஆண்டு தேர்வு குழுவினராக அங்கம் வகிப்பார்கள். இதுவே இந்த விருதின் கட்டமைப்பு. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் எனும் எங்கள் பாட்டனின் வாக்குக்கு ஏற்ப எங்களின் உழைப்பின் மீதும் முயற்சியின் மீதும் பெரும் நம்பிக்கை கொண்டு இந்த தமிழ் மாணவர் விருதுகள் இன்னும் சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மாணவர்களின் நோபல் பரிசாக மின்னும் என்ற எங்களின் கனவோடு இந்த விழாவை உங்கள் முன்பு சமர்ப்பிப்பதில் பெருமை கொள்கிறது தமிழ் மாணவர் விருதுகள் குழு. மக்கள் போராளி மாணவர் விருதினை பெறுவதற்கான மாணவருக்கான காணொளி இதோ. மக்கள் போராளி மாணவர் விருது
மாணவ பருவத்திலேயே விளிம்பு நிலை மக்களின் கோரிக்கைகளை செயல்படுத்த போராட்டங்கள் பல கண்டு பொது உடைமையுடன் பயணித்து வரும் திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு கரம்பையைச் சேர்ந்த விவசாயி ராஜ்குமார் செல்வி இணையரின் மகனும் திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரி மாணவருமான ரா பார்த்திபன் அவர்களுக்கு மக்கள் போராளி மாணவர் விருது வழங்கி மகிழ்கிறது எளிதில். கேடயம் பரிசு தொகை ரூபாய் 10,000 ஐயாவின் கரங்களால் மாணவருக்கு வழங்கப்படுகிறது. தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா அப்பே மணியரசன் அவர்கள் விருது குறித்தான பின்னோட்ட கருத்துக்களை வழங்குவார். நம்முடைய திருநெல்வேலி சட்டக்கல்லூரி நிறைவாண்டு மாணவர் பார்த்திபன் கல்வி கற்றுக்கொண்டே மக்கள் நீதிக்காக, மக்கள் கோரிக்கைகளுக்காக போராட்டங்களையும் முன்னெடுத்து அதில் பங்கேற்று நடம்பதித்து வாழ்ந்து வருவதை, படித்து வருவதை நம்முடைய குழுவினர் கண்டறிந்து அவரை அடையாளப்படுத்தி விருது வழங்குவதற்கு தேர்வு செய்வதற்கு இந்த குழுவுக்கு பாராட்டுகள். அடுத்து தம்பி பார்த்திபனுக்கு பாராட்டுகள். வழக்கறிஞர் பணி என்பது நீதிமன்ற சட்ட வியாக்கியானம் மட்டுமல்ல, மக்கள் நீதி, சமூக நீதி, அடிப்படை உரிமை சார்ந்த ஒரு ஜனநாயக கடமை. எனவே அது சமூகம் தழுவிய பணி. நமக்குரிய ஏதோ ஒரு வருவாய்க்கான வேலை என்ற வரம்போடு இருக்கக்கூடாது. எல்லா தொழிலும் சீரழிந்து போயிருப்பது போல வழக்கறிஞர் தொழிலும் சீரழிந்து போயிருக்கிறது. அதிலே சிறப்பாக எடுத்துக்காட்டாக வழக்கறிஞராக, மற்ற பன்முக ஆற்றலாளராக பார்த்திபன் வருக வருக வளர்க என வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். சிறந்தவர்கள் கருத்துக்களை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து விருது பெற்ற மாணவர் விருது குறித்தான ஒரு சில பின்னோட்ட கருத்துக்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனது 10ஆம் வகுப்பில் தொடங்கி இன்று சட்டக்கல்லூரி இறுதியாண்டு வரை எனது மக்கள் பணி தொடர்ந்து 7 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வருகிறேன். இந்த மக்கள் பணியில் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்தித்து என்னால் இயன்ற அளவு மக்களுக்கான பணியை செய்து வருகிறேன். அதனை அங்கீகரிக்கும் விதமாக இன்றைய தினம் நமது எழுதுதல் நிறுவனம் எனக்கு வழங்கிய மக்கள் போராளி மாணவர் விருதை எண்ணி பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விருதானது வரும் காலங்களில் என்னை மீண்டும் விரைவாகவும் எழுச்சியாகவும் மக்கள் பணியில் ஈடுபட செய்யும் என்பதை எண்ணி பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். விருது குழுவிற்கும் விருது வழங்கிய ஐயா அவர்களுக்கும் எனது நெஞ்சமறிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கருத்துக்களை வழங்கிய பார்த்திபன் அவர்களுக்கு நன்றி. இப்போது தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா அப்பே மணியரசன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய இந்த விருது குழுவினுடைய மூத்த உறுப்பினர் அண்ணன் சிக்கந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மக்கள் போராளி மாணவர் விருது தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக தன் ஆற்றல் மிகு கட்டுரைகளின் வழியாகவும் தமிழர் கலைகளின் மூலமாகவும் போராடி வரும் மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த பேருந்து ஓட்டுநரான வேல்முருகன் வனிதா இணையரின் மகனும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக மாணவருமான வே மருது பகவதி அவர்களுக்கு மக்கள் போராளி மாணவர் விருது வழங்கி மகிழ்கிறது எளிதில். இவ்விருதினை மாணவருக்கு வழங்கி சிறப்பு செய்ய மானுடத்தின் உரிமைக்காக 122 பேராசிரியர்களையும் உறுப்பினர்களையும் எந்த ஒரு கையூட்டும் பெறாமல் பணியமர்த்தி அளவு பார்த்த பெருமைக்குரியவர் பச்சையப்பன் அறக்கட்டளையின் செயலாளர் மதிப்புமிகு ஸ்ரீ துரைக்கண்ணன் ஐயா அவர்களை மேலே கணக்கிறோம். மாணவருக்கு விருதும்
பரிசு தொகை 10,000 ரூபாயும் கேடயம் ஐயா அவர்களின் கரங்களால் மாணவருக்கு வழங்கப்படுகிறது. அனைவரும் கரவொலி எழுப்பி மாணவரை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிறந்த மாணவர்களை தேர்வு செய்து ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கி கொண்டிருக்கிற எழுதிறல் அமைப்பை சார்ந்த தோழர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களாக இருக்கிற போதே மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்துகிற இந்த பாங்கு என்பதுதான் வரலாற்று நெடுக நமக்கு கிடைத்த தலைவர்கள் எல்லாம் அவர்கள் படிக்கும் காலத்திலேயே இப்படியாக மக்கள் பிரச்சனைகளை கையாண்டு அதற்காக போராடி தம் கவனத்தை குவித்தவர்கள்தான் அரும்பெரும் தலைவர்களாக விளங்கியிருக்கிறார்கள். அதை ஈடு செய்வது போல் இப்பொழுதுள்ள இளைஞர்கள் படிக்கிற காலத்திலேயே இவ்வளவு பக்குவமாகவும் சமூக அக்கறையோடும் இருப்பது நமக்கெல்லாம் பெரும் நம்பிக்கை அளிக்கிறது. அடுத்த தலைமுறை இந்த சமூக ஊடக சூழலில் பெரிய பாதிப்புக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சமூக அக்கறை உள்ளவர்களெல்லாம் வருத்தப்படுவது போல் இல்லாமல் அதையும் தாண்டி மாணவர்கள் அக்கறையோடும் இருக்கிறார்கள் என்பதை வெளிக்காட்டுவதாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த இளைஞரை பாராட்டுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். அவர் மேலும் பொறுப்போடு படித்து ஸ்டடி அண்ட் ஸ்ட்ரகிள் என்று சொல்லுவார்கள், படிப்பும் போராட்டமும் பிரிக்க முடியாதது. அப்படியாக இருக்கிற ஒரு நல்ல சூழல்தான் ஒரு வளமான சமூக கட்டமைப்புக்கு பயன்படும். அந்த சூழலிலே படித்து வருகிற அவருக்கும் விருது பெற இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறந்ததொரு கருத்துக்கள் வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து விருது பெற்ற மருதுபதி அவர்கள் ஒரு சில கருத்துக்களை கூறுவார். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு ஆளுமைகள் மத்தியில் ஐயாவிடமிருந்து இந்த விருது பெற்றதில் மிக்க மகிழ்ச்சி. அடிப்படையில் நான் மதுரையில் இளங்கலை தமிழ் படித்தேன். மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கத்தில் செந்தமிழ் கல்லூரியில் தான் படித்தேன். அங்கே இந்த மாதிரி அதாவது தமிழ் புல வாயிலாக நான் பெற்ற கல்வி எனக்கு கொடுத்தது, எனக்கு சொன்னது என்ன அப்படின்னா, நம்ம படிக்கிற கல்வி சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதான் எனக்கு எல்லாமே அடிப்படை திருக்குறளாக இருந்தது. தமிழ்ச்சங்கத்துடைய செந்தமிழ் கல்லூரி நூலகம் தான் என்னை வளர்த்தது முழுக்க முழுக்க. அங்கே இருக்கக்கூடிய நூல்களில் நான் இயல்பாகவே எனக்கு படிக்க தொடங்கின நூல்கள் வந்து பாவாணர் கிட்ட இருந்து இளங்குமரனார், பெருஞ்சித்தனார், இப்போ அருளி ஐயா, அரசேந்திரன், இவங்களுடைய நூல்கள்லாம் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி மத்திய பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து முதுகலை படிச்சுட்டு இருக்கேன். இது மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டதும் புரிஞ்சுக்கிட்டதும் என்னென்ன அப்படின்னா, மொழின்றது கருத்து பரிமாற்ற கருவி கிடையாது. அது வந்து உணர்வை பரிமாறும், அறிவை பரிமாறும், ஒற்றுமையை பரிமாறும். அதன் மூலமாக இனத்தை கட்டமைக்கும், இன உணர்வை நிலைப்படுத்தும். அதற்கானதான் நம்ம தமிழ் கல்வி நம்ம சமூகத்தினோட ஒரு மேன்மைக்காக இருக்கணும் அப்படின்னு பெருஞ்சித்திரனார் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே தான் அவரும் சொல்லியிருந்தார். தூய்மையான தமிழ் மொழி முன்னேற்றம், சாதி மத வேறுபாடற்ற சமநிலை குமுகாயம், தமிழ் தேசிய இனத்திற்கு பொருந்திய பொது உடைமை பொருளியல், இந்த வழியாக பண்பாட்டு மரபுக்கும் தமிழ் மரபுக்கும் ஒத்த ஒரு பண்பாட்டு பரிமாற்றம் இருக்கணும். எல்லாவற்றிலையும் காலத்துக்கேற்ற அறிவியல் அணுகுமுறையோடு நம்ம அணுகும்போது ஒரு சமத்துவ தமிழ் சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியும்னு அவர் நம்பினார். நானும் அதை நம்புகிறேன். அதன் மூலமாக என்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்வேன். எழுதிடல் அமைப்போடு சேர்ந்து இனி வந்து நம்மளாம் பயணிக்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம். சிறந்த ஒரு கருத்துக்கள் வழங்கிய மருதுபதி அவர்களுக்கு நன்றி. மக்கள் எழுத்தாளர் மாணவர் விருது. பள்ளி பருவத்திலேயே பல புரட்சிகரமான கட்டுரைகளின் வழியே சமூக மேம்பாட்டிற்காக தனது எழுத்துக்களை ஆயுதமாக்கி வரும் திருச்சி தீரன் நகரைச் சேர்ந்த பத்திரிகை நிருபர் ரத்தினகுமார் கிரேஸ் இணையரின் மகளும் ஆரோக்கிய மாதா பதின்ம மேல்நிலைப்பள்ளி மாணவியுமான ரா இன்ஃபென்ட்ரினா மிராக்லின் அவர்களுக்கு மக்கள் எழுத்தாளர் மாணவர் விருது வழங்கி மகிழ்கிறது எழுதினர். இவ்விருதை மாணவிக்கு வழங்கி சிறப்பு செய்ய அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை நூலுக்காக சாகித்ய பால புரஸ்கார் விருது பெற்ற எழுத்தாளரும் ஹைக்கூ கவிஞருமான ஐயா முருகேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஐயாவின் கரங்களால் மாணவிக்கு
கேடயம் விருது தொகை ரூபாய் 10,000 விருதும் வழங்கப்படுகிறது. மாணவர்களை அடையாளப்படுத்தி ஊக்கப்படுத்தும் வகையில் எழுத்துறல் அமைப்பு நடத்துகிற இந்த மக்கள் போராளி எழுத்தாளர் விருதை அன்பு சகோதரி மிராக்லின் பெற்றிருப்பதில் பெருமகிழ்ச்சி. ஒரு பத்திரிகை உலகத்திற்கு மாணவ சமுதாயத்திலிருந்து நிறைய பேர் வர வேண்டும். அதற்கு உதாரணமாக மிராக்லின் தொடர்ந்து எழுதுவார் என்று நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை ரொம்ப நெகிழ்வாகவும் கொண்டாடத்தக்க ஒரு விழாவாகவும் பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் நாயகனாக இருக்கிற அன்பு சகோதரர் தமிழ் சிலம்பரசன் அவர்களை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி தான் தெரியும். இன்னும் கூட 10 மாதம் ஆகலை. ஆனால் அதற்குள்ளேயே அவரோட தொடர்ச்சியான செயல்பாடுகள், ஊடகத்துறை, மாணவ சமுதாயத்திற்கான அவரது செயல்பாடுகள் என தொடர்ச்சியான பங்களிப்பு மிகுந்த நம்பிக்கை அளிக்கிறது. எனக்கு இந்த விழாவிலேருந்து யாரா அந்த சிக்கந்தர்னு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா தமிழ் சிலம்பரசன் வாயிலேருந்து ஒரு 100 முறையாச்சும் வந்திருக்கு சிக்கந்தருங்கன்னு. அவர் வேற தம்பி அறிவிக்கையில் சொன்னார், இந்த விருது வழங்கும் அமைப்பின் மூத்த உறுப்பினர்னு. நான் எப்படியும் மணியரசன் தோழர் வயசில் யாராவது வருவாங்கன்னு பார்த்தா அவரே 25 வயசு தான். அவர் தான் மூத்த உறுப்பினரா. மற்ற உறுப்பினர்களுக்கான என்ன வயது இருக்கும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ரொம்ப எல்லாமே மாணவ தம்பிகளாக இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நம்பிக்கை தான் நாளைய சமுதாயத்தின் சொத்து. ரொம்ப இளைய வயதிலேயே அவர்களே மாணவ பருவத்தை முடிக்கல இன்னும் நிறைய பேர். அந்த பருவத்திலேயே தன்னை போல் வருகிற நிறைய மாணவர்களை அடையாளப்படுத்தணும்னு ஏற்கனவே விருது பெற்றிருக்கிற மக்கள் போராளி விருது பெற்ற 2 தம்பிகள் பேசு உரையை கேட்டேன். ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பேசுவது, தமிழ் சார்ந்து இயங்குவது என்பதோ ஏதோ தீண்டத்தகாத செயல் போல பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தில் இன்றைக்கு அந்த உணர்வு மேலோங்கி வருவது என்பது தமிழ் சமூகத்திற்கான நல்ல அடையாளமாக பார்க்கிறேன். வார்த்தைக்கு வார்த்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற பெரியார் மண் என்பது வெறும் மண் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, அங்கு வாழ்கிற மக்கள், மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு என சகலமும் சார்ந்தது. அதை முன்னெடுத்து தொடர்ந்து இயங்குகிற எழுதுறல் அமைப்புக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகள். சகோதரியை பற்றி இப்போ தான் முதல்ல நான் கேள்விப்படுறேன். ஏன்னா அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் தெரியல. ஆனாலும் அவரது எழுத்து தமிழ் சமுதாயத்தை மேலும் உயர்த்தும் எழுத்தாக மாறும். அவரதுக்கு எனது தோழமை கலந்த அன்பான வாழ்த்துக்கள். இன்னும் ஒரே ஒரு செய்தி விடுபட்டு போச்சு சொல்கிறேன். இன்னைக்கு விருதுகள்னாலே ஒரு கேலி கூத்தாகிட்டு இருக்கு. போன வாரம் ஒருத்தர் முகநூலில் போட்டிருந்தாரு, நான் ஒரு வாரத்தில் 24 விருதுகள் வாங்கினேன்னு. என்னால் நம்பவே முடியல. ஒரு வாரத்துக்கு 7 நாள் தான். ஒரு நாளைக்கு 1 நாள் கூட 7 விருதுகள் தானே. அது எப்படி 24? நான் அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்படிங்க என்ன? ஒன்றும் இல்லைங்க, நான் முகநூலில் எந்த இது ஆன்லைனில் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் அதை அட்டன் பண்ணுவேன். அட்டன் பண்ணாலே வீட்டுக்கு எனக்கு விருது கொடுத்துருவாங்கன்னாங்க. இன்னைக்கு அப்படி தான் யதார்த்தம் போயிட்டு இருக்கு. ஆனால் உண்மையில் இங்கே வாங்குகிற ஒருத்தர் சாதாரண ஆள் இல்லை. 1000-ல் ஒருவர்கள் 500 பேரை தேர்வு செஞ்சு, அந்த படத்தில் கூட பார்த்தேன், தமிழ் சிலம்பரசர் போய் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்க ஒரு வீடியோ பட காட்சியும் போச்சு. தமிழ்நாடு முழுக்க போய் 500 பேரை நேர்காணல் செய்து அதில் தேர்வான 14 பேருக்கு விருது என்பது மிகச்சிறந்த அணுகுமுறை. இது தொடர வேண்டும் என்றும் வாழ்த்துகிறேன். கருத்துக்களை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து விருது பெற்ற மிராக்லின் அவர்கள் கருத்துக்களை வழங்குவார். தாய் தமிழுக்கும் இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இந்த மாதிரி ஒரு மாபெரும் நிகழ்ச்சியில் மனிதர்களுக்கு மத்தியில் ஐயாவிடமிருந்து விருது வாங்கினதில் பெருமை கொள்கிறேன். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்ற பொய்யாமொழி புலவர் அவரின் வாக்கிற்கிணங்க ஒரு எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒரு மொழியின் வளர்ச்சிக்கு ஒரு இன்றியமையாத ஒன்றா இருக்குது. வாளை விட பேனாவின் முனை கூர்மையானது அப்படிங்கிற ஒரு வாக்கிற்கிணங்க நான் என்னோட எழுத்துக்களால் தமிழ் சமுதாயத்திற்கு இனிமே பல பணிகளை செய்வேணும். அதோட முன்னேற்றத்திற்கு என்னோட பங்களிப்பு ஆற்றுவேணும் உறுதியளிக்கிறேன். நன்றி. நம்மாழ்வார் இயற்கை வேளாண் விஞ்ஞானி மாணவர் விருது. மாணவ பருவத்திலேயே விவசாயிகளுக்கு புரியும் நடையில் எளிமையாக தனது வேளாண்மை ஆய்வுகளை விவரித்து மக்கள் நலன் சார்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் வசிக்கும் மெக்கானிக் பெருமாள் தீபா இணையரின் மகனும் தேனி வேளாண் தொழில்நுட்ப கல்லூரி மாணவருமான பே நவீன் அவர்களுக்கு நம்மாழ்வார் இயற்கை வேளாண் விஞ்ஞானி மாணவர் விருது வழங்கி மகிழ்கிறது எழுதின். தமிழ் மாணவர் விருதுகளில் பெயர் கொண்ட விருதாக இவ்விருது வழங்கப்படுகிறது. அவ்விருதை மாணவருக்கு வழங்கி சிறப்பிக்க நம்மாழ்வார் ஐயாவின் மாணவராக அறியப்பட்டவரும் உடன் பயணித்தவருமான நம்மாழ்வார் உயிரியல் சூழல் நடுவத்தின் அரங்காவலர் மதிப்புமிகு ஐயா திரு லே ஏங்கல்ஸ் ராஜா ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
மகிழ்ச்சி. இரண்டாவது ஆண்டாக இதே பெயரில் நம்மாழ்வார் பெயரில் வழங்கப்படுற இந்த விருதை 2வது முறையாக கொடுக்குறேன். போன முறை வேற ஒரு தம்பி வாங்கியிருந்தார். தமிழ் சிலம்பரசனும் நண்பர்களும் சொன்னாங்க, இது நம்மாழ்வார் பெயரில் வழங்கப்படுற விருது, பெயர் விருது இது ஒன்று மட்டும்தான், தொடர்ச்சியாக அதை நீங்களே வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நீ கொஞ்சம் தாமதமாயிடுச்சு வர்றதுக்கு. நம்மாழ்வார் சொல்லிக்கிட்டே இருந்தார், இனி வரும் தலைமுறை இதெல்லாம் தானாக மாறும்னு காத்திருக்காது, இது மாற்றத்துக்கான அந்த முன்னெடுப்புகளை இது செய்யும் அப்படிங்கிறத சொல்லுவார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துடைய பாடலில் சொல்லி தானாக எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா அப்படிங்கிறத அது திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு 40 வயசுக்கு பிறகு தான் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற காலம்லாம் கடந்து இப்போ பள்ளி கல்லூரி மாணவர்கள் இன்னைக்கு போயிட்டுருக்க இந்த உலக அரசியல், இந்த உலக பொருளாதார நெருக்கடிகளை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சரியான போக்குக்குள்ளே உள்ளே வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். கூடுதலாகவே ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயம். போராளிகள் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் முந்தின வயசில் இருப்பாங்க, ரொம்ப அனுபவத்துக்கு பிறகு வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கடந்து இன்னைக்கு இளமையில் வர்றது, இன்னைக்கு முதுமையில் ஐயா மணியரசன் மாதிரி ஆட்கள்லாம் இங்கே இருக்கும்போது அவங்க கண்ணு முன்னாடி இங்கே இளைஞர்கள் இங்கே வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்கெல்லாம் மகிழ்ச்சி கொண்டு பயணிக்கிறதுக்கான நம்பிக்கை அந்த மாணவர்கள் அளிக்கிறாங்க. இந்த குழு ரொம்ப நேர்த்தியாக ஒவ்வொரு இடத்துக்கும் போய் போன முறையே இது சொன்னாங்க, இந்த விருதுகளை எப்படி தேர்வு பண்ணுறோம் அப்படிங்கிறது, அந்த விருதை தேர்வு பண்ணுற முறையும் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் திருப்தி அளிக்கக்கூடியதாக இருந்துச்சு. தொடர்ந்து இந்த குழு இந்த தமிழ் மாணவர்கள் விருதை தொடர்ந்து வருஷம் வழங்கி வரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து விருது பெற்ற விருதாளர் அவருடைய கருத்துக்களை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே சமூகத்தின் மாற்றம் என்பதனை அறிந்து மாணவர்களுக்கென எழுத்திரல் தமிழ் மாணவர்கள் விருதுகளை வழங்கிய எழுத்திரல் குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மாழ்வார் பற்றி சொல்லணும்னா, நம்மாழ்வார் நம்மை ஆள பிறந்தவரும் நம்ம வாழ வைக்க வந்தவர் மட்டும் கிடையாது, நாமும் வாழ்ந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் வாழ வழிவகை செஞ்சவர் தான் நம்மாழ்வார். உயிரை படைக்கிறது மட்டும் இறைவன் கிடையாது, உணவளிக்கிற உழவனும் நம்மளுக்கு கடவுள் தான். அதே போல் என்னோட தொடக்கத்தை பற்றி சொல்லணுன்னா, நான் இயற்கை வேளாண்மை சம்மந்தமாக விவசாயிகிட்ட இயற்கை வேளாண்மை சம்மந்தமாக சொல்லிட்டு வரேன். நவீன் தோட்டம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் மூலயமாவும் சொல்லிட்டு வரேன். அதே போல் இயற்கை வேளாண்மை பற்றி இன்னும் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நவீன வேளாண் மடல்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் நான் எழுதி வெளியிட்டிருக்கேன். இந்த இயற்கை வேளாண்மை பயணத்தில் இன்னும் ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறத இந்த விருதை நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம். எழுதுறலின் உறுப்பினர் தோழர் சசிகுமார் அவர்கள் சிறப்பு செய்வார். அனைவரும் கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மக்கள் பேச்சாளர் மாணவர் விருது தனது தனித்துவமிக்க பேச்சுக்களால் சமூகத்தின் மேம்பாட்டிற்காக குரல் கொடுத்து வரும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் வசிக்கும் விவசாய கூலியாக பணியாற்றி வரும் சதாசிவம் சாந்தி இணையரின் மகளும் ஜெயங்கொண்டம் நேஷனல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவியுமான சா இளந்தென்றல் அவர்களுக்கு மக்கள் பேச்சாளர் மாணவர் விருது வழங்கி மகிழ்கிறது 7 தினம். மக்கள் பிரச்சனைகளுக்கு களத்தில் நின்று குரல் கொடுப்பவர், தனது துடிப்புமிக்க பேச்சுக்களால் இளைஞர்களின் கவனத்தை பெறுபவர் ஐயா சமூக செயற்பாட்டாளர் இமயம் சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஐயாவின் கரங்களால் மாணவிக்கு விருது, கேடயம், பரிசு தொகை ரூபாய் 10,000 வழங்கப்படுகிறது. விருதுகள் எல்லாம் விலை கொடுத்து வாங்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த விலை மதிப்புள்ள மாணவர் விருதுகளை முன்னின்று நடத்தி அதற்கான தேர்வுக்காக நேரடியாகவே சென்று களம் கண்டு மாணவர்களை தேர்ந்தெடுத்து எழுதுறல் விருதை சிறப்பாக ஆண்டுதோறும் வழங்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரர் தமிழ் சிலம்பரசன் உள்ளிட்ட விருது குழுவினர் அத்தனை பேருக்கும் முதற்கண் எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் பேச்சாளருக்கான விருது
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விருதை பெற்ற மாணவியை விட அதில் முழுமையான பெருமை எனக்குத்தான். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஐயா அவர்களை மாணவ போராளி விருதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு போராளி தான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சரியான பதத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்கள். முதலிலே ஐயா மணியரசனுக்கு விருது வழங்கப்பட்டது. நம்மாழ்வாரினுடைய கொள்கையை பின்பற்றி தொடர்ச்சியாக களத்தில் நிற்பவருக்கு விருது கொடுப்பதற்காக நம்மாழ்வாரினுடைய அந்த உயிரியல் நடுவத்தை நம்மாழ்வார் வழியிலே பாதுகாத்து வந்திருக்கக்கூடிய ஐயா ஏங்கல்ஸை வைத்து கொடுத்தீர்கள். அப்படியானால் அந்த விருது ஏங்கல்ஸுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அதே போல்தான் இந்த மக்களை கவரக்கூடிய, மக்களுக்கு புரியும்படியான, இந்த சமூகத்தில் சிக்கல்களை விளக்கக்கூடிய மக்கள் பேச்சாளருக்கான விருதை நீங்கள் கொடுப்பதன் மூலம், என்னை வைத்து கொடுப்பதன் மூலம் எனக்கு விருது கொடுத்து அங்கீகரித்திருக்கிறீர்கள் என்றுதான் நான் அர்த்தப்படுகிறேன். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். என்னுடைய கல்லூரி பேராசிரியர் தமிழ் ஆளுமையிலே மிகச்சிறந்தவர். அவரிடத்தில் என் தம்பி ஒருவன் சென்று, ஐயா நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன், அந்த கவிதையை உங்களிடத்திலே காண்பித்து சரிதவரை திருத்திக் கொள்ள வந்திருக்கிறேன் என்று சொன்னான். தமிழ் பேராசிரியர் உடைய கவிதையை வாங்கி பார்த்தார். அழகான கவிதை, அழகிற்கதில் குறையில்லை. அந்த கவிதை, அதில் எழுதப்பட்டிருந்த வரிகள் என்ன தெரியுமா? அழகான நதியை பார்த்தேன், அழகான ஓடும் நதியை பார்த்தேன், அதில் அவள் என உணர்ந்தேன், என் ஆடைகளை கலந்தேன், அவளோடு இணைந்தேன் எழுதினான். வேற ஒன்றும் இல்லை, அழகான நதி அவளை மாதிரி, அவளோட சேர்ந்து நான் குளிச்சேங்கிறத, ஆடைகளை கலந்தேன், அவளோடு இணைந்தேன் எழுதினா. ஐயா கைதட்டி முத்தம் கொடுத்தாரு, நானும் கைதட்டினேன். ஆனா ஐயா கூப்பிட்டு சொன்னார் அந்த பேராசிரியர், தம்பி அருமையான கவிதை, ஆனால் இதன் மூலமாக சமூகத்திற்கு ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும், அது பயனற்று போய்விடக்கூடாது. சொன்னார்களே தமிழில் ஆயுத எழுத்து ஒன்று என்று. ஆனால் விருதாளர் அந்த விருதை பெற்றுக்கொண்டு அவர் பேசும் பொழுது தமிழில் இருக்கக்கூடிய அத்துணையும் ஆயுத எழுத்துக்களாக இருந்தது. அப்படி ஒரு ஆளுமை. தம்பி சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பேராசிரியை சந்திக்க என்னை கூட்டி சென்றான். நானும் சென்றேன். மீண்டும் ஒரு கவிதை எழுதி காண்பித்தான். அந்த கவிதை உங்களிடத்திலே சொல்ல நான் விருப்பப்படுகிறேன். அது என்ன கவிதை தெரியுமா? இரட்டை குவளைகள் உள்ள தேநீர் கடைகளில் எல்லாம், இரட்டை குவளைகள் உள்ள தேநீர் கடைகளில் எல்லாம் தேடி பார்க்கிறேன், இல்லவே இல்லை 2 கல்லாப்பெட்டிகளை என்றான். இரட்டை குவளைகள் உள்ள தேநீர் கடைகளில் எல்லாம் தேடி தேடி பார்க்கிறேன், இல்லவே இல்லை 2 கல்லாப்பெட்டிகளை என்றான். கோழை வேண்டுமானால் 2ஆக இருக்கலாம், அவன் கொடுக்கும் பணம் ஒரே கல்லாப்பெட்டியில் தான் போடுகிறான் என்று சிந்தனையோடு மாறிய ஒரு மாணவன் அந்த தமிழ் பேராசிரியரால் மாற்றப்பட்டான். அதுபோலத்தான் இங்கு விருது கொடுப்பவர்கள் தேர்ந்தெடுப்பு கொடுப்பதற்காக அந்த எழுதுதல் அமைப்பு நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் அல்லவா, இவர்கள் எல்லாம் மிக பெரும் ஆளுமைகளாக இந்த தமிழ் சமூகத்திலே மென்மேலும் வளர்ந்து செழிக்க எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த விருதிற்கு என்னை தேர்வு செய்த எழுதுதல் அமைப்பிற்கும் விருதினை வழங்கிய ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல முக்கியமான ஒருத்தரோட பேர் சொல்லணும். ஏன்னா நான் இந்த மேடைக்கு வந்து நிற்கிறதுக்கு அவர் தான் காரணம். என்னுடைய பேராசிரியர் சண்முகநாதன் ஐயா. ஏன்னா எனக்கு பேச தெரியும், நீ பேச்சுத்துறையில் உன்னால் தடம் பதிக்க முடியும் அப்படின்னு என்னுடைய திறமையை கண்டறிந்து என்னை தொடர்ந்து ஊக்குவித்து வந்தது அவர் தான். அது மாதிரி நம்ம மேலும் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னா, நம்மளுடைய சமுதாயத்தில் பெரியாள் அப்படின்னா எல்லாரும் ஒரு கருத்து வச்சிட்ருக்கோம். கார் வச்சுருக்கிறவங்க, பெரிய வீடு வச்சுருக்கிறவங்க, பங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரையும் பெரியாள்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மையான விளக்கமாக நான் எதை கருதுகிறேன் அப்படின்னா, எவன் ஒருவன் இருப்பினால் இச்சமூகம் பயன்பெறுகிறதோ அவன் பெரியாள். அதற்கேற்ப இந்த எழுதுதல் அமைப்பின் மூலம் பல மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் எல்லாம் பயன்பெற்றிருக்கிறோம். இன்னும் பல மாணவர்கள் எதிர்காலத்தில் பயன்பெற இருக்கிறார்கள் என்று சொன்னால், பெரியாள் என்ற அந்த பெயர் அண்ணன் தமிழ் சிலம்பரசன் அவர்களுக்கும் எழுதுதல் அமைப்பிற்கும் மிகச் சரியாக பொருந்தும் என்பது என் கருத்து. இதில் ஒருவராக நானும் இனி சேர்ந்து பயணிப்பேன் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
பேச்சாளர் மாணவர் விருது. வாசிப்பின் வழியே தான் கற்ற அனுபவங்களை தனது துடிப்புமிக்க பேச்சாற்றலால் சமூக மாற்றத்திற்காக விதைத்து வரும் திருச்சியைச் சேர்ந்த தினக்கூலியாக பணியாற்றி வரும் அப்துல் மஜீத் சஃபியா இணையரின் மகனும் திருச்சி தூய வளனார் கல்லூரி மேல்நிலைப்பள்ளி மாணவருமான அப்துல் ஹக்கீம் அவர்களுக்கு மக்கள் பேச்சாளர் மாணவர் விருது வழங்கி மகிழ்கிறது எழுதிர். பள்ளி பருவத்திலேயே பொது உடைமை கொள்கைகளை உள்வாங்கி மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் களத்தில் நின்று போராடும் மதிப்புமிகு தோழரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் மதிப்பிற்குரிய ஐயா தா லெனின் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஐயாவின் கரங்களால் மாணவருக்கு கேடயம், பரிசு தொகை, விருது சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தோழர்களே, தாய்மார்களே, இந்த விருது கொடுக்கும் நிகழ்ச்சியை மிக எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிற எழுதிரல் அமைப்பின் உருவாக்கத்திற்கு காரணகர்த்தாவான என்னுடைய ஆருயிர் தம்பி இளவல் தமிழ் சிலம்பு அரசன் அவர்களே, சக விருதாளர்களுக்கு விருது கொடுத்திருக்கிற மூத்த தோழர் மரியாதைக்குரிய தோழர் பே மணியரசன் அவர்களே, அதே போல கல்வியாளர் அவர்களே, கவிஞர்களே, எழுத்தாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி. எல்லோரும் சொன்னது போல்தான் விருதுகள் ஏராளம் கொடுக்கப்படுகிறது, ஒவ்வொரு வகையாக கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்படுகிறது என்பதை விட வாங்கப்படுகிற விருதுகள் அதிகம். அரசு சார்பிலே அல்லது வேறு நிறுவனங்களின் சார்பிலே விருதுகள் வாங்கப்படுகின்றன. ஆனால் வாங்கவோ விற்கவோ முடியாத ஒரு விருதை கொடுக்கிற இயக்கமாக எழுதுறல் இருக்கிறது என்பதுதான் இதில் சிறப்பிற்கெல்லாம் சிறப்பு. துவக்கம் முதல் பார்க்கிறேன். முதலிலே நம்முடைய மூத்த தோழர் மணியரசன் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார். குத்துவிளக்கு ஏற்றி வைத்தவுடன் அடுத்து உங்களுடைய மூத்த சிக்கந்தர் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார். மற்றவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார்கள். சிக்கந்தரும் ஏற்றி வைத்தார், தோழர் மணியரசனும் ஏற்றி வைத்தார், விருது வாங்கிய பெண் அவரும் விளக்கை ஏற்றி வைத்தார். அந்த விளக்கை ஏற்றுகிற போது அவர்கள் பயன்படுத்தியது கேண்டில், அதாவது மெழுகுவர்த்தியை தான். இதுதான் ஒற்றுமையின் அடையாளம். ஏற்றப்படுகிற விளக்கில் கூட எந்த விளக்கும் இல்லாமல் எல்லோரையும் இணைக்கிறது பாருங்கள். அதிலே தான் இந்த விருதுக்கு வெற்றி, இந்த விருது கொடுக்கிற அமைப்புக்கு வெற்றி என்று நான் நினைக்கிறேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பாக இதை கருதுகிறேன். எனவே விருதுகள் பற்றி ஏராளம் சொல்லலாம். இங்கே எல்லாம் தேடி கண்டறிந்து உண்மையான பயனாளிகளை கண்டறிந்து அந்த விருதாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சேர வேண்டும் என்கிற அளவில் தான் இது சென்றிருக்கிறதாக நான் கருதுகிறேன். நிச்சயமாக இன்றைக்கு தமிழ் சமூகம் எல்லாவற்றையும் கடந்து போகிற ஒரு சமூகமாக இருக்க முடியாது. நடக்கிற நிகழ்வுகளை அவ்வப்போது பார்க்கிறோம். எனவே தான் எழுத்துக்கு, அந்த எழுத்தை அடையாளப்படுத்த எழுத்தாளர்களுக்கு விருது அளிக்கப்படுகிறது, பேச்சாளர்களுக்கு விருது அளிக்கப்படுகிறது. வேளாண்மை என்றால் நம்முடைய உயிர்நாடி தொழில், அதில் இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய அந்த இளம் மாணவர்களுக்கு அளிக்கப்படுகிறது என்று பார்க்கிற போது எழுத்து என்பது வெறும் எழுத்தல்ல, எழ வைப்பது தான் எழுத்து. ஆதிக்கத்தை அதிர வைப்பது, அழ வைப்பது தான், விட வைப்பது தான் எழுத்து. எனவே அந்த எழுத்திற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. வருங்கால தலைமுறையை இதன் பக்கமாக இழுக்கிறோம் அல்லவா? நடிகர்களுக்கு ஜெய போடுகிற ஒரு கூட்டமாக தமிழர்கள் இன்றைக்கு நாரி கிடக்கிறார்கள். ஒரு நடிகர் வருகிறார் என்றால், எனக்கு கூட ஒரு வருங்கால நடிகர் தான் பொன்னாடை போர்த்தினார், பயனாடை போர்த்தினார். நடிகர் என்றாலே ஈர்ப்பு நமக்கெல்லாம். ஆனால் நடிகர்கள் சொல்லாமலேயே லட்சக்கணக்கில் கூடுகிறார்கள். ஆனால் ஒரு லட்சிய விருது கொடுக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு சிலர் தான் வருகிறோம் என்றால் இதுதான் தமிழ் சமூகமாக இருக்கிறது என்று சொன்னால் எண்ணி பார்க்க வேண்டும். இதிலிருந்து ஒரு அங்குலமாவது நம்முடைய வாழ்நாளில் தமிழ் சமூகத்தை உயர்த்துவோம் என்கிற உறுதிப்பாட்டோடு இந்த விருது வாங்கிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். தம்பி மென்மேலும் வளர வேண்டும், இந்த திசை வழியை பயணிக்க வேண்டும் என்கிற என்னுடைய வார்த்தை அளித்து விடைபெறுகிறேன். நன்றி. அரும்பெரும் கருத்துக்கள் வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து விருதினை பெற்ற மாணவர் விருது பற்றியான கருத்துக்களை எடுத்துரைப்பார். கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருது எனக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தந்துச்சுன்னா, மேடை பேச்சுக்கள், பேச்சு போட்டிகள், பட்டிமன்றங்கள் கொடுத்த அனுபவத்தை விட ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுத்தது.
அதிலிருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, உன்னுடைய பேச்சு எதை நோக்கி இருக்க வேண்டும்? பரிசு பொருட்களை நோக்கியோ பணத்தை நோக்கியோ இல்லாமல் மக்களுக்காக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான கருத்தை எனக்குள் பதிய வைத்த ஒரு உன்னதமான குழு எழுதுகிற குழு. அது மட்டுமல்லாமல் சமூகத்தை, மக்களை, ஒரு நாட்டையே, அதனுடைய கட்டமைப்பையே மாற்றிய ஒரு ஆற்றலை பெற்றது பேச்சு. அப்படிப்பட்ட ஆளுமைகள் தான் நம்மளுடைய மனதில் இன்றுமே நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆளுமைகள், அவர்களுடைய பேச்சு இன்னும் காற்றில் கலந்த ரோசையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பேச்சாக என்னுடைய பேச்சு இருக்க வேண்டும். என்னுடைய பேச்சு எதை பற்றியாக இருந்தாலும் அதில் மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பதிய வைப்பதாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். இந்த விருது வெறும் விருதல்ல, என்னை செதுக்கும் ஒளியாக நான் நினைக்கின்றேன். இது என்னை மென்மேலும் செதுக்கும். இந்த முதல் விருது என்னை இன்னும் பல விருதுகளை வாங்க வைக்கும் என்று நம்புகிறேன். இந்த விருதை வாங்குவதற்கு காரணமாக இருந்த எல்லா வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆசிரியருக்கும், என்னுடைய பெற்றோர்களுக்கும், என்னுடைய குடும்பமான எழுதுதல் குடும்பத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய எங்கள் எழுதுதல் குழுவின் உறுப்பினர், நடிகரும் வருங்கால நடிகருமான பூபதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சமூக சேவகர் மாணவர் விருது. இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே என்று தமிழ் சமூகத்தில் சங்ககாலம் தொட்டு நிலவி வரும் பண்பாட்டை தற்காலத்திலும் எவ்வித தயக்கமும் தன்னலமும் இன்றி செயல்படுத்தி சமூக பணியாற்றி வரும் ராமநாதபுரம் மாவட்டம் வன்னிவயல் கிராமத்தில் வசிக்கும் விவசாயி கிசேந்திரன் ராஜேஸ்வரி இணையரின் மகனும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக கல்வியியல் கல்லூரி மாணவருமான கி லெனின்குமார் அவர்களுக்கு சமூக சேவகர் மாணவர் விருது வழங்கி மகிழ்கிறது எழுதி. இவ்விருதை மாணவருக்கு வழங்கி சிறப்பிக்க மக்களுக்காக மருத்துவ சேவை செய்பவரும் அறம் அறக்கட்டளையின் மூலமாக ஏழை எளிய மாணவர்களுக்கு பல நலத்திட்டங்களை செய்து வரும் அறம் அறக்கட்டளையின் நிறுவனர், மதிப்புமிகு மருத்துவர் ஐயா முகமது சர்வத்கான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஐயாவினுடைய கரங்களால் மாணவருக்கு கேடயம், விருது வழங்கப்படுகிறது. எல்லா புகழும் இறைவனுக்கு. இங்கே கலந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், சான்றோர்கள், மாணவ கண்மணிகள், பெற்றோர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர் அல்ல என்பது போல இந்த மாணவருடைய பேச்சு இங்கே சிறப்பாக அமைந்திருந்தது. இந்த விருதை பற்றி ஏற்கனவே நானும் இந்த விருதாளர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக என்னை அழைத்த தமிழ் சிலம்பரசன் அண்ணன் அவர்களும் நிறைய பேசியிருக்கிறோம். இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை அவர்கள் நடத்துவார்கள் என்று நான் இதுவரை எதிர்பார்க்கவில்லை. இவருடைய தேர்வுக்குழு என்பது மிக சாதாரண குழுவாக எனக்கு தெரியவில்லை. அடுத்த 5 இல்லை 10 ஆண்டுகளில் இவர்கள்தான் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கப் போகிறார்கள் என்று இன்று எனக்கு தோன்றுகிறது. அப்படி ஒரு சிறப்பான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். சமூக சேவை என்பது ஒரு போதை. அதை மக்களுக்கு செய்யும்போது தினந்தோறும் நாம் அந்த சேவைகளை செய்து கொண்டே இருக்கும்போது நாம் உணரக்கூடிய அந்த இன்பமானது என்றும் குறைவதில்லை. அதற்கு உதாரணமாக இன்று இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் அன்பு சகோதரன் மேலும் பல சமூக சேவைகள் செய்து இந்த மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக அன்னை தெரசாவுடைய ஒரு வார்த்தை, அந்த வாழ்க்கை முறை. அவர் தொழுநோயாளிகளுக்காக உதவி கேட்டு செல்லும் போது கையை நீட்டும் போது கையிலே ஒருத்தவன் எச்சில் உமிழ்ந்தான் என்று வரலாறுகளை படித்திருக்கிறோம். அப்போது அவர்கள் அதை துடைத்துவிட்டு எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்ட, தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உன்னால் முடிந்தது கொடு என்று கேட்டார்கள் என்றது வரலாறு. வரக்கூடிய காலங்களில் இந்த சமூக சேவையானது அன்னை தெரசாவை போன்று இல்லாமல் தியாகத்தோடு அந்த சிந்தனையோடு
நாம் செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கருத்துக்களை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து விருது பெற்ற மாணவர் ஒரு சில கருத்துக்களை வழங்குவார். அன்னை தமிழுக்கும் வள்ளல் அழகப்பருக்கும் அவையில் கூடியிருக்கின்ற அத்தனை சான்றோர்களுக்கும் வணக்கம். எமக்கு சமூக சேவகர் மாணவர் விருதினை வழங்கி சிறப்பு செய்த எழுதுதல் அமைப்பிற்கும் அன்பிற்கினிய ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கி மகிழ்கின்றேன். அன்னை தெரசா அவர்கள் அழகாக சொல்வார்கள், நீங்கள் ஜெபம் செய்து பாருங்கள், நீங்கள் இறைவன் அருகில் செல்வீர்கள். சேவை செய்து பாருங்கள், அந்த இறைவனே உங்கள் அருகில் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. அதை என்னுடைய ஒரு மந்திரமா, தாரக மந்திரமா எடுத்துக்கிட்டு 6ஆம் வகுப்புல தொடங்கினேன் என்னுடைய சமூக சேவை பணியை. இப்போ இளங்கலை கல்வியில் 1ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன். எப்படிப்பட்ட சேவையா இருக்கணும்? ஒரு தாய் நேற்று காலை, இன்று மதியம், நாளை இரவு 3 வேளை உணவு உண்கிறாள். தன்னுடைய பச்சிளம் குழந்தைகளுக்கு பால் கூட சுரக்காமல் வழியில் திண்டாடி கொண்டிருக்கிறாளே, அவருக்கு ஒரு வேளை உணவு கொடுங்கள். என்றதை செய்வோம், இல்லாதவர்களுக்கு செய்வோம். அத்தகைய சேவை நாம் செய்தாலே போதும். ஊக்குவிப்பவர்கள் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான் என்ற வாக்கிக்கிணங்க நான் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பின்னால் தம்பிகள், தங்கைகள், சகோதர சகோதரிகள், ஆர்மி தோழர்கள் அனைவரும் பயணிக்கிறார்கள். எனக்கு ஊக்கமளிப்பதனைப் போல அவர்களுக்கும் ஊக்கமளித்து மேலும் நாங்கள் சிறப்பாக சேவை துறையில் பயணிக்க இந்த விருதானது மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கும் என்பதனை கூறி, சமூகத்தில் ஒரு துன்ப நிகழ்வு நடக்கும் பொழுது மனம் உருகி, ஒரு அநீதி நடக்கும் பொழுது மனம் உருக்கி போராடியவர்களை விருதிற்கு தேர்ந்தெடுத்து விட்டார்கள். இருப்பினும் துருவி கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். எனக்கு கூட அச்சம். ஏன்னா அண்ணனை சென்றாண்டு துருவி கேள்வி கேட்டாங்க, இந்த ஆண்டு துருவி கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு ரொம்ப அச்சமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இரவு தான் அறையில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். துருவி கேள்வி கேட்டாங்களா, அந்த துருவியை மாற்றி போட்டு பாரு, விருது. சார், இந்த விருதுக்கு நீங்கள் தகுதியானவர்களா என்பதற்காகத்தான் உங்களிடம் துருவி கேள்வி கேட்டார்கள் என்பதை அறிந்து கொண்டேன். மிக்க நன்றி அண்ணே. எழுவோம், அநீதிகளுக்கு எதிராக எழுவோம். எழுவதோடு மட்டுமல்லாமல் ஒன்றாக திரள்வோம், வெற்றி நமதே. இன்றிலிருந்து இந்த அமைப்பில் நானும் பணியாற்றப் போகின்ற வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி பெருமகிழ்வு அடைகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய எங்கள் எழுதல் குழுவினுடைய உறுப்பினர் புவனேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விளையாட்டு வீரர் மாணவர் விருது. மாணவ பருவத்திலேயே தன் திறமையாலும் சகோதரனின் சைகை மொழி பயிற்சியாலும் விளையாட்டுத் துறையில் தடம் பதித்து தன்னை போன்ற சக மாணவர்களை ஊக்கப்படுத்தி வரும் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் ஜெயில் தெருவில் வசிக்கும் மீனவர் அனிஸ்டஸ் புளோரா இணையரின் மகனும் சென்னை பிரசிடென்சி கல்லூரியின் மாணவருமான நிபில் கிப்சன் அவர்களுக்கு விளையாட்டு வீரர் மாணவர் விருது வழங்கி மகிழ்கிறது எழுதினர். இந்தியாவிற்காக 2009ஆம் ஆண்டு காமன்வெல்த் பளுதூக்குதலில் தங்கப்பதக்கம் வென்ற பெருமைக்குரியவர் மதிப்புமிகு ஐயா அன்பு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவரும் கரவொலி விண்ணத்தொடும் அளவிற்கு எழுப்பி அவர்களை ஊக்கப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எழுதிடல் நடத்தும் தமிழ் மாணவர் விருதுகள் வழங்கும் விழா. இவ்விழாவில் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் தமிழ் சிலம்பரசன் அவர்களுக்கும் மற்றும் தமிழ் மாணவர் விருதுக்குழு அவர்களுக்கும் மற்றும் விருது கொடுப்பதற்காக வருகை தந்திருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க அறிஞர் பெருமக்களுக்கும் மற்றும் விருது பெறும் மாணவர்களுக்கும் மற்றும் இவ்விழாவில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஐயா தமிழ் சிலம்பரசன் அவர்கள் விருது மட்டும்தான் கொடுக்க வேண்டும், பேச வேண்டியதெல்லாம் உங்களுக்கு இருக்காதுன்னு சொன்னார். அதே போல் அவருடைய குழுவை சேர்ந்தவர்களும் எனக்கு மைக்கு கொடுக்கவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை, நான் கேட்டு வாங்கி கொண்டிருக்கிறேன். ஒரு சின்ன இதை மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடன் வருகை தந்திருக்கும் என்னுடைய நண்பர் மகேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் விருது கொடுக்க வந்திருக்கும் பெரியோர்கள் மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க வாழ்ந்தவர்களாக நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் இவர்களை பற்றி எல்லா மேடைகளிலும் பத்திரிகைகளிலும் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நேரடியாக இப்பொழுது தான் நான் அவர்களை நேரில் சந்தித்தேன். அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் உண்மையாகவும் நேர்மையாகவும் தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் மேன்மைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு நன்றி கூறி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விருது பெறும் மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெற்றி பெற்றதுக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சின்ன இது மட்டும் சொல்லுகிறேன் மாணவர்களுக்கு. குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை துடுப்பில்லாத படகு போன்றது. ஒரு படகு கரையை அடைய வேண்டுமென்றால் துடுப்பு அவசியம். துடுப்பில்லாமல் படகு கரை சேர முடியாது. ஆகையால் வெற்றி பெற்ற மாணவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது அதுதான். உலக அளவிலே, தேசிய அளவிலே பல சாதனைகள் நீங்கள் பெற்று, பெரிய விருதுகள் பெற்று, பொருளாதாரத்திலும் வேலைவாய்ப்பிலும் நீங்கள் அடைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு நன்றியை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தம்பி நிபில் கிப்சன் நேஷனல் லெவல்லையும் ஆசிய அளவிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நான் அறிந்தேன். அவருக்கு விளையாட்டுத்துறையிலே அவருக்கு தமிழ்நாடு அரசு மூலமாக வேலை வாய்ப்பினை அவருடன் தொடர்பு கொண்டு, அவருடைய சகோதரன் தொடர்பு கொண்டு நமது எழுதுறல் குழுவின் சார்பாக அவருக்கு மாநில அரசிலே 3% வேலை வாய்ப்பினை வாங்கி கொடுக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பற்றி உங்களுக்கு யாருக்கும் அதிகமாக தெரியாது. ஐயாவும் நான் இப்போ இங்கே வந்து போய் நான் சந்தித்தேன். நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டு நினைக்க வேண்டாம். நான் உலக வலுத்தூக்கும் போட்டியில் இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளில், தென்கொரியா ஆகிய நாடுகளில் உலக அளவிலே பல பதக்கங்களை பெற்றுள்ளேன். தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெண்கலப் பதக்கம் பெற்றிருக்கிறேன். அதே போன்று ஆசிய அளவிலும் தென்கொரியா நாட்டில் 4 தங்கப்பதக்கம் வென்று, காமன்வெல்த் போட்டியிலும் தங்கப்பதக்கம் வென்று, 10 ஆண்டுகளாக சீனியர் தேசிய பளுதூக்கும் போட்டியிலும் தங்கப்பதக்கம் வென்று பல சாதனைகளை படைத்திருக்க எனக்கு, இவ்வளோ பெற்றிருக்கும் எனக்கு இங்கே தேர்வு செய்து விருது கொடுப்பதற்காக தகுதியானவன் என்பதை தெரிவித்துக்கொண்டு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். இருக்க சொல்ல நான் சொல்கிறேன் அவனுக்கு. பேசுகிறேன் நீங்கள் சொல்லுங்கள். தம்பி வந்து காது வாய் பேச முடியாத மாணவர். இந்தியாவிலிருந்து இந்தியாவிற்காக கையுந்து பந்து வாலிபாலில் இந்தியாவிற்காக விளையாட தகுதி பெற்ற மாணவர். ஈரானில் போய் இந்தியாவிற்காக விளையாட்டுட்டு வந்த மாணவர். அவர் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து வராரு. தீவு வந்து அப்துல் கலாமுக்கானது மட்டுமல்ல, நிபில் கிப்சனுக்குமானதும் கூட என்று சொல்லி அவர் அதை பேசுவார். And
எல்லோரும் எழுந்து நின்று நெவில் கிப்சன் அவர்களுக்கு மிகுந்த ஒரு கரவொலி எழுப்பி அவனை பாராட்டும்படி கேட்டுக்கொள்கிறோம். நான் அன்பு ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய சண்டை பயிற்சியாளர் ஆக்சன் அசோக் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் சண்டை பயிற்சியாளராக நடித்துள்ளார் என்பதனை இந்த நேரத்தில் தெரியப்படுத்த விரும்புகின்றேன். ஐயா அவர்களுக்கு நன்றி. விளையாட்டு வீரர் மாணவர் விருது வீரத்தை வெளிப்படுத்தவும் வெற்றி பாதையில் பயணிக்கவும் சிறந்ததோர் ஆதாரமாக விளங்கும் விளையாட்டுத் துறையில் தனது தாய்நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் நோக்கோடு செயல்பட்டு வரும் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வசித்து வரும் உடற்கல்வி ஆசிரியர்களான சரவண சுதர்சன் சபிதா ராணி இணையரின் மகளும் பரமக்குடி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவியுமான சா மினு சஞ்சனா அவர்களுக்கு விளையாட்டு வீரர் மாணவர் விருது வழங்கி மகிழ்கிறது எழுதிர். இந்த விருதை வழங்குவதற்காக மினு சஞ்சனா போல ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர், கல்லூரி காலங்களில் குத்துச்சண்டையில் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றவர். அதற்கு மேலே சிறிய கிராமம் என்பதனால அவரால் அதற்கு மேலே பயணிக்க முடியல. சரி, என்னால் பயணிக்க முடியல, ஆனால் என்னால் பல மாணவர்களை உருவாக்க முடியும் என்று பல மாணவர்களை உருவாக்கி அரசு பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிகிறார். அதோடு மட்டுமல்ல, கூடைப்பந்து போட்டியில் தமிழ்நாட்டு பள்ளி மாணவர்கள் வெண்கல பதக்கம் வெல்வதற்கு ஆசிரியராக இருந்தவர் என்னுடைய நண்பர் திரு கணேஷ்குமார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். தாய் அவர்கள் மினு சஞ்சனாவுக்காக இந்த விருதை பெற வருகிறார். அவர்கள் மினு சஞ்சனாவுடைய தந்தை உடற்கல்வி ஆசிரியர், பல மாணவர்களை உருவாக்கியவர். அந்த குடும்பத்திலிருந்து மினு சஞ்சனாவுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். இந்த அவையில் விருது கொடுக்குறதே எனக்கு பெரிய சிறப்பு தான். எல்லாருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்கும், என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தவர் எடுத்து விருது கொடுக்க வராரு அப்படின்ட்டு. இந்த விருது நாங்கள் மாணவ பருவத்தில் இருக்கும்போது நான் எனது நண்பர் சிலம்பரசு எல்லாம் ஒரு பேருந்து நேரத்தில் உட்காந்து விவாதித்தது. அது இப்போ எப்படின்னா செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. அப்படிங்கும்போது அந்த விருதை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் பெருமை. அப்புறம் விளையாட்டு வீரர் மாணவ விருதை பற்றி சொல்லணும்னா, எல்லாரும் விளையாடணும், சாதிக்கிறதுக்காக இல்லை, நோய்வாய்ப்படாமல் நீண்ட நெடு ஆயுளோட வாழ்கிறதுக்கு. இன்றைய காலகட்டத்தில் எடுத்துனா உணவு நஞ்சாயிடுச்சு. ஐயா ஏங்கல்ஸ் ஐயாவுக்கு நல்லாவே தெரியும் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, அதிகார வர்க்கத்தை எதிர்த்து போராடுறதா இருந்தாலும் சரி, மொழியை காக்கிறதா இருந்தாலும் சரி, அதற்கு நாம் நம்மளுடைய உடல் நலத்தை அப்பேன்னு பாதுகாக்கணும். அதற்காக எல்லாரும் விளையாடணும். அப்புறம் விளையாட்டு விருது வாங்கினவங்க இதோடு நிற்காமல் மேலும் மேலும் சாதிக்கணும். மேலும் மேலும் சாதிக்கும் போது அவங்க பொருளாதார ரீதியாகவும் மேலே வருவாங்க. அவங்கள பார்த்து இன்னும் பிற மாணவர்களும் வருவாங்கன்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். எழுதுறல் தமிழ் மாணவர் விருது வழங்கும் விழாவில் எனது மகளான மினு சஞ்சனா கலந்து கொள்ள முடியல. அவங்க இப்போ ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இப்போ இருக்காங்க. அதாவது ஈட்டி எறிதல் போட்டியில் கலந்து கொள்ள நாளைக்கு அவளுக்கு ஈவெண்ட்டு 11 மணிக்கு இருக்குது. அதனால் அங்கே இருக்காங்க. அவளுக்கு பயிற்சி எடுத்தது என்னுடைய கணவர் தான், அவங்க அப்பா தான்.
அவர் தான் கூட கூட்டிகிட்டு போய் இப்போ வரைக்கும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு முன்னாடி நிறையா மாணவர்களை தேசிய லெவல்லலாம் வெளியில் ஆசியா லெவலில் நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டியில் கூட வரைக்கும் அவர் கொண்டு போயிருக்காரு. தன்னுடைய பிள்ளைய இப்போ தான் அவர் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து இந்த விருது வந்து மாணவர் விருது, விளையாட்டு விருது வந்து வாங்குவதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். திரு அன்பு தம்பி சிமோன் அவர்களை கணேஷ் அவர்களுக்கு சிறப்பு செய்ய மேடை கிடைக்கும். மக்கள் விஞ்ஞானி மாணவர் விருது அறிவியல் ஆதாரங்களான புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி மக்களிடையே புத்துணர்வை ஊட்டி மாணவ பருவத்திலேயே மக்களுக்காக தனது திறமைகளை வெளிப்படுத்தும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வசிக்கும் சர்பத் நிறுவன பணியாளரான முத்துக்குமாரசுவாமி மகாலட்சுமி இணையரின் மகனும் காரைக்குடி மகரிஷி வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவருமான மு ஸ்ரீஹரி நாகராஜ் அவர்களுக்கு மக்கள் விஞ்ஞானி மாணவர் விருது வழங்கி மகிழ்கிறது எழுதினர். இவ்விருதை மாணவருக்கு வழங்கி சிறப்பிக்க மக்களுக்காக பல கட்டுரைகளை எழுதி வரும் அறிவியல் எழுத்தாளருமான முனைவர் சி ஜோசப் பிரபாகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஐயாவினுடைய காரங்களில் மாணவருக்கு விருது தொகையும் கேடயம் விருது வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற தமிழ் சிலம்பரசன் ஐயா அவருடைய குழுவினருக்கும் இங்கே கூடியிருக்கிற தமிழ் சமூகத்தின் பேராளுமைகளுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். முதலில் இந்த விருதை பெற்ற மாணவருக்கு எனது பாராட்டுக்கள். இந்தியாவிலிருந்து நோபல் பரிசு பெற்ற சர் சி வி ராமனிடம் ஒரு தடவை, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டபோது இந்தியா முன்னேறுவதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சர் சி வி ராமனிடம். அப்பொழுது 3 முக்கியமான விஷயங்கள் வந்து இந்தியா முன்னேறுவதற்கு மிக முக்கியமான 3 விஷயங்கள் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ பத்திரிகையில் என்ன 3 விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, முதல் விஷயம் அறிவியல், சரி, 2வது விஷயம் மேலும் அறிவியல், 3வது விஷயம் என்ன, மென்மேலும் அறிவியல் அப்படின்றார். ஸோ ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு சமூக வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, அரசியல் வளர்ச்சி சேர்ந்து அறிவியல் வளர்ச்சியும் வந்து மிக மிக முக்கியமானது அப்படின்றது தான் அவருடைய கருத்து. அது வந்து நம்ம கடந்த ஒரு 100 ஆண்டுகளாக நம்ம வந்து பார்க்குறோம் எந்த அளவுக்கான இந்த அறிவியல் வளர்ச்சிங்கிறது வந்து மக்களுடைய வாழ்க்கையில் முக்கிய பங்களிக்குது அப்படின்றது. அந்த வகையில் இன்றைக்கி தேதிக்கு பார்த்திங்கன்னா நம்ம சமூகத்தில் பார்க்குறோம், நிறைய மருத்துவர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, ஆசிரியர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, பொறியியலாளர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு அறிவியலாளர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் குறைவாக இருக்குது. அந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு பள்ளி மாணவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விருதுகளுக்கு அறிவியலை பண்ண ஒரு மாணவருக்கு விருது கொடுக்கும்பொழுது அது இது மாதிரியான இன்னும் நிறைய மாணவர்களை வந்து அறிவியல் அறிஞராக ஆகுவதற்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்குங்கிறது கண்டிப்பாக ஒரு ஆணித்தரமான கருத்து. அந்த வகையில் இந்த மக்கள் விஞ்ஞானி விருதை தேர்ந்தெடுத்த எழுதுறல் அமைப்புக்கும் குறிப்பாக தமிழ் சிலம்பரசன் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும். நன்றி, வணக்கம். சிறந்ததொரு கருத்துக்களை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து விருது பெற்ற மாணவர் ஒரு சில கருத்துக்களை எடுத்துரைப்பார். வணக்கம். மக்கள் விஞ்ஞானி விருது வழங்கிய எழுதுகளுக்கும் ஐயாவுக்கும் மிக்க நன்றி. எப்படி கலைஞர் வந்து தனது எழுத்துனால இது மக்களுக்காண்டி போராடினாரோ, இங்கே உள்ள அனைவரும் அவங்களோட பல திறமைகளாக மக்களுக்காண்டி போராடுறாங்களோ, நானும் என்னோட அறிவியலை கொண்டு மக்களுக்காண்டி எப்படி போராடலான்னு உறுதிமொழி எடுக்கிறேன். நன்றி, வணக்கம். சிக்கந்தரன் அவர்களை மேடை கிளைக்கிறோம். மக்கள் எழுத்தாளர் மாணவர் விருது மாணவ பருவத்திலேயே தமிழ் நிலத்தின் மீதும்
தாய்மொழியின் மீதும் பேரார்வம் கொண்டு சமூக பிரச்சினைகளை தனது எழுத்துக்களின் வழியே பதிவு செய்து வரும் இலங்கை மாகாணம் யாழ்ப்பாணம் மாதகல் பகுதியில் வசிக்கும் வணிக தொழிலாளியான எமரல் லோரிஸ் நிக்சன் நிமலாராணி இணையரின் மகளும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவியுமான ஏ ஆன்மேரி தனேஷிகா அவர்களுக்கு மக்கள் எழுத்தாளர் மாணவர் விருது வழங்கி மகிழ்கிறது எழுதினர். இவ்விருதை மாணவிக்கு வழங்கி சிறப்பிக்க எங்கள் புதுக்கோட்டை கவிஞர் ஹைக்கூ கவிஞர் ஐயா மு. முருகேசன் அவர்களை மேடைக்கழிக்கிறோம். ஐயாவினுடைய கரங்களில் மாணவிக்கு கேடயம், விருது தொகை ரூபாய் 10,000 விருது வழங்கப்படுகிறது. இரண்டாவது வாய்ப்புக்கும் நன்றி. முதல் முறை ஒழுங்காக எழுதலைன்னா ரெண்டாவது முறை அட்டம்ப்ட் கிடைக்கும்ல, அது மாதிரி இது ரெண்டாவது அட்டம்ப்ட்டு. உண்மையிலே எல்லா விருதுகளும் புகழுக்குரியது, சிறப்புக்குரியது என்றாலும் ஈழத்தைச் சேர்ந்த சகோதரி தனேஷிகாவுக்கு வழங்குகிற விரும்பு கூடுதல் சிறப்பு. ஏன்னா இலக்கியம் என்பது எந்த களத்திலிருந்து பிறக்கிறதோ அந்த களத்தை சார்ந்துதான் இலக்கியம் உயிர் பெறும் என்பார்கள். அப்படி இன்றைக்கு உலகமெல்லாம் கொண்டாடுகிற தமிழ் இலக்கியத்தின் சிறப்பு ஈழத்தில் பிறந்த, அந்த போர்க்களத்தில் பிறந்த எழுத்து தான் என்பது எனது திடமான நம்பிக்கை. அந்த போர்ச்சூழல் மண்ணிலிருந்து ஒரு எழுகதிராக எழும்பி வந்திருக்கிற அன்பு சகோதரி தனேஷிகா அவர்களுக்கு இந்த எழுதிரல் வழங்கியிருப்பதில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், உனக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகள். அடுத்ததாக மாணவி ஆன்மேரி தனேஷிகா விருதுகளை பற்றி சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு இந்த விருது வழங்கிய எழுதுறல் அமைப்பிற்கு நன்றி. அதோடு நான் இவ்வளோ தூரம் பயணிக்கிறதுக்கு உறுதியாக என்னோட இருந்த பெற்றோர்களுக்கும் முக்கியமாக நான் இங்கே சொல்லணும், நான் இங்கே தனியாக கஷ்டப்பட்ட நேரத்தில் எனக்கு உறுதுணையாக ஒரு ஊக்கமருந்தாக இருந்த என்னுடைய பேராசிரியர் கல்பனா அம்மாவிற்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கல்லூரியில் என்னை ஊக்குவிக்கக்கூடிய பேராசிரியர்கள், அதனை தாண்டி என்னை ஊக்குவிக்கக்கூடிய பேராளுமைகளுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குடும்ப சூழ்நிலை நான் ஒரு ஈழ போராளி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண். எங்களுக்கு எங்களுடைய கருத்து சுதந்திரம் மறுக்கப்படும் போது தான் எங்களுக்கு அங்கே சுதந்திரம் என்ற தாகம் உதிக்குது. எங்கே ஒருவனை நாங்கள் அடிமை என்று நாங்கள் நிரூபிக்கிறோமோ அங்கே அந்த தடைகளை உடைத்து நாங்கள் சுதந்திர தாகத்தை வெளிக்கொன்ற அளவுக்கு தான் அங்கே எங்களுக்கு உணர்வுகள் புகுத்தப்படுது. அப்படி ஒரு உணர்வில் புகுத்தப்பட்டு தான் இன்றைக்கு நானும் ஒரு எழுத்தாளராக எங்களுடைய சமூக விடுதலையை நோக்கி பயணிக்கணும் என்ற நோக்கத்தில் நான் எழுத்தை ஆயுதமாக கையில் எடுத்திருக்கிறேன். போராட்ட களத்தில் எங்களுடைய வீரர்கள் பேராயுதங்களால் போராடினார்கள். ஆனால் இலக்கிய பேருலகிலே நான் பேனாவால் போராட முனைகின்றேன். கண்டிப்பாக அதில் நான் வெற்றி அடைவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த வாய்ப்பிற்கு நன்றி. அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தினை நான் இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். என்னென்று சொன்னால், இன்றைக்கு மாணவர்கள் தகுதியான விருதுக்கு தெரிவு செய்யப்படுகிறார்களா என்றால் இல்லை. அவர்கள் பல்வேறு பாகுபாடுகளினால் மிதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் அங்கிருந்து அவர்களுக்கான திறமைக்குரிய அங்கீகாரம் இங்கே கிடைக்கவில்லை. ஆனால் இவற்றையெல்லாம் முறியடித்து இன்றைக்கு எழுதுறல் மாணவர் விருதுகள் கொடுக்கிறார்கள் என்றால் அத்துணை, அதாவது விருதுகள் விலைக்கு விற்கப்படுகின்ற இந்த நேரத்திலே எழுதுறல் மாணவர் விருது என்பது அத்துணை களங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நான் இந்த விருதினை வாங்குவதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விருதினை என்னுடைய உணர்வும் உயிருமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய தலைவருக்கும் மற்றும் எங்களுடைய இன விடுதலை போராட்ட வீரர்களுக்கும், என்னுடைய பெற்றோர்களுக்கும், எங்களுடைய புலம்பெயர் உறவுகளுக்கும் என்னுடைய வெற்றியை சமர்ப்பிக்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் அடிமைகள் என்று உணர்த்தப்பட்டோமோ, இன்றைக்கு அதை உடைத்து தமிழ் உலகம் முழுவதும் பறந்திருக்கிறோம். எங்களுடைய தமிழ் பணி தொடரும். எங்களுடைய சமூக விடுதலை எங்களுடைய கையில் தான் இருக்கிறது. நாங்கள் அதையும் அடையும் வரை எங்களுடைய எழுத்துக்களால் போராடுவோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. முகநூல்ல அறிவிப்பு செஞ்சோம். அந்த அறிவிப்பு செஞ்சப்ப புலம்பெயர்ந்த நாட்டிலேருந்து எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு செய்தி வந்துச்சு. அது என்ன, தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும் விருது கொடுக்குறீங்க, உலகம் முழுக்க தமிழர்கள் வாழ்றாங்க, அவங்களுக்கு சேர்த்து விருது கொடுங்க, அதை இல்லாமல் புலம்பெயர்ந்த தமிழர்களையும் இதில் நீங்கள் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கு நான் அதற்கு ஒரு பதில் அமைச்சிருந்தேன்.
எதிர்காலத்தில் எழுத்துறல் அமைப்பு ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விடயங்களை செய்ய இருக்கிறது. ஆனாலும் மாணவர்கள் என்று வரும்பொழுது ஒவ்வொரு நாட்டுக்குமான பாடத்திட்டங்கள் வெவ்வேறாக இருக்கிறது. அதனால பல அயலொரு கொள்கைகள் அந்த மாணவர்களை இங்கே கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பிச்சிருந்தேன். 2024 இயற்கையே அப்படிப்பட்ட ஒரு மாணவியை எங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருச்சு. காரணம் என்னன்னா, அந்த மாணவி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார், ஆனால் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருந்தார். எங்க நேர்காணல சொன்னாங்க, முன்னெல்லாம் எங்க ஈழத்தில் பெரிய மானுட வேற்றுமைகள் இல்லை, அப்படின்னா சாதிய முரண்கள் இல்லை, எங்கட அங்கிள் இருந்த காலத்தில் அப்படின்னு சொன்னாங்க. இவள் அங்கிள்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு இவ 3வது தலைமுறை. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் அங்கிள்னு இங்க பதிவு பண்ணாங்க. அங்கிள்லாம் யாருமான்னு கேட்டோம். அவர் அந்த பெயரை உச்சரித்தார். தமிழ் தேசிய தலைவர் அவர்களுடைய பெயரை எங்கள்கிட்ட பதிவு செஞ்சாங்க. அப்ப ஒட்டுமொத்தமாக இனானிமஸா தேர்வுக்குழு இந்த வருடம் மக்கள் எழுத்தாளர் மாணவர் விருது ஆன்மேரி தன்சிகாவை தான் கொடுக்கணும்னு தேர்வு செஞ்சாங்க. இது ஒட்டுமொத்த மாணவர்களுடைய தேர்வு குழுவினுடைய சிந்தனை. சுற்றுச்சூழல் மாணவர் விருது மாணவ பருவத்திலேயே இயற்கையின் மீது பற்று கொண்டு சுற்றுச்சூழலின் அவசியத்தை சக மாணவர்களிடம் எடுத்துரைத்து வரும் தருமபுரி மாவட்டம் குந்தலம் கிராமத்தில் வசிக்கும் ராஜ்குமார் ராஜேஸ்வரி இணையரின் மகனும் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவருமான இரா நந்தகுமார் அவர்களுக்கு சுற்றுச்சூழலியல் மாணவர் விருது வழங்கி மகிழ்கிறது எழுதியது. இந்த விருதை வழங்குபவர் பெரிய ஒரு ஆளுமை என்று சொல்ல முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ள அவர் ஒரு பெரிய ஆளுமை. எங்கள் எழுதுதல் அமைப்புக்கு எப்பொழுதெல்லாம் இரு கையை விரித்து நிற்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தன்னம்பிக்கையோடு என் கைகளை இறுக பற்றி கொள்ளக்கூடிய என்னுடைய அண்ணன், உடன்பிறவாத சகோதரர், ஆனால் உடன் பிறந்த சகோதரர் மீது என்னுடைய எல்லா பயணங்களிலும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர். இந்த விருதுக்கு ஏன் அவர் தகுதியானவர்னு நான் தான் சொல்ல முடியும். நான் ஒரு மாத்திரை வாங்கினா கூட, ஐயா எங்கள் அண்ணி கூட மாத்திரை வாங்கினாங்கன்னா தயவு செய்து மாத்திரை போடாது, வீடு என்ன இப்படி வச்சிருக்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆள். தன் வாழியலில் சுற்றுச்சூழலை பற்றி எப்பொழுதுமே அக்கறை கொண்ட ஒரு மனிதர். பேங்க்ல மேலாளராக இருக்கிறாரு. அது எந்த பேங்க்லாம் சொல்லக்கூடாது, தனியார் நிறுவனம். மதிப்புக்குரிய எங்களுக்கு எழுதுறலுக்கு எப்பொழுதுமே என்னோடு உறுதுணையாக இருக்கிற, எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற என்னுடைய அண்ணன் திரு மணிவண்ணன் அவர்கள் நிறுவன மேலாளர் மற்றும் அடுத்த வருடத்தில் நடிகராகவும் வரப்போறார். நடிகர் வங்கி மேலாளர் அண்ணன் மணிவண்ணன் அவர்கள் சுற்றுச்சூழல் மாணவர் விருதை வழங்கி சிறப்பிப்பார்கள். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இதுவரை மேடை பேச்செல்லாம் பார்க்கவே இல்லை. அன்பு அவர்கள் சொன்னாங்க இங்கே விருது வழங்கத்தான் கூட பேச சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. அவருக்காச்சும் அதையாச்சும் சொன்னாங்க, எனக்கு அதுவும் தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் விருது கொடுக்கவே என்ன அழைச்சிருக்காங்க. இப்போ சுற்றுச்சூழல் அதை விட்டுருங்க. ஆனால் இப்போது எப்படி இந்த பூமி பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்றாங்களோ அந்த மாதிரி தான் நம்முடைய உடலும் பஞ்சபூதத்தால் ஆனது அப்படி தான். ஸோ நான் ஃபாலோ பண்ண ஒரு 4 விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அதான் இப்போ அவர் சொன்ன மாதிரி தான். இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நான் ஒரு மாத்திரை எடுத்துக்க மாட்டேன், ஊசி போட மாட்டேன், எதுவுமே பண்ணிக்க மாட்டேன். எனக்கு அப்படியே ஆப்போசிட் தான் என் மனைவி. சரி, அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் அந்த மாதிரி. ஸோ அதனால் நம்ம அவங்கள நிர்பந்திக்க முடியாது. நம்ம எடுத்து உரைப்போம், அதை ஏற்றுக்காத அவங்கவுங்க விருப்பம். சரிங்களா? ஸோ நான் ஃபாலோ பண்ணுற 4 விஷயந்தான். ஏன்னா பசிச்சு சாப்பிடணும், அடுத்து தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும், அதேமாரி உடல் சோர்வாக இருக்கும்போது ஓய்வு எடுக்கணும், முக்கியமாக தூக்கம். ஸோ இந்த 4 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு இந்த எந்த நோயுமே அண்டாது அப்படின்றத எல்லாமே படித்து தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ அந்த ஏன் பசிச்சு சாப்பிடு அப்படின்றாங்க அப்படின்னா, பசி எடுக்கும்போது சாப்பிட்டா தான் நம்ம சாப்பிட்றது முழுமையாக ஜீரணமாகும். அப்போ தான் அந்த முழு சக்தியும் நமக்கு கிடைக்கும் ஒன்று. அதே மாதிரி தாகம் எடுக்கும்போது நம்ம அல்லாந்து குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி குடிக்கக்கூடாது. வாய் வச்சு தான் சிப் பண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னாக்கா, அந்த உதட்டுக்கும் மண்ணீரலுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னும். ஸோ நம்ம குடிக்கும்போது அந்த தண்ணி இந்த உதட்டு நனையும் போது நம்முடைய மண்ணீரல் கரெக்டாக செயல்படும். ஸோ அதுக்காக தான். அதே மாதிரி உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும்போது நம்ம சோர்வு ஏற்படும். அந்த டைம் கண்டிப்பாக உடலுக்கு ஓய்வு கொடுத்தே ஆகும். 4வது விஷயம் தூக்கம்.
ஸோ தூக்கம் எதுக்கும் முறையாக இருக்குன்னா, நம்முடைய மூளைக்கு அந்த மெலட்டோனின் அப்படின்ற ஒரு சுரப்பி இருக்குது. அது வந்து இரவில் தான் வந்து சுரக்கும் அப்படின்வாங்க. இரவு 11 மணிலேருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும். ஸோ அப்போ இரவு நாம் வந்து 11 மணிக்கெல்லாம் வந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகணும். அப்போ தான் வந்து அந்த மெலட்டோனின் சுரக்கும். அப்போ ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு 10 மணிக்காச்சும் தூங்க செல்லணும். ஸோ அதை வந்து நான் முறையாக கடைபிடிக்கிறேன். அது ஒரு சில நாட்கள் தவறலாம். மற்றபடி இதை வந்து இப்போ என்னுடைய மனைவியை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானே வந்து ஏதாவது வீட்டில் வந்து அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தால் டைம் ஆச்சு வா படுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதை வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ முக்கியமாக அந்த 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கண்டிப்பாக அந்த உறக்கம் வந்து ஆழ்ந்த உறக்கம் இருக்கும். அப்படின்னா 10 மணிக்காச்சும் நம்ம போய் தூங்குவோம். ஏன்னா இப்போ நம்ம எப்போவுமே வந்து கையில் செல்ஃபோன் வச்சுக்கிட்டே இருக்கிறதால நம்ம போன உடனே தூங்குவோம்னா தூங்க முடியாது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு 10 மணிக்காக போனால் 11 மணிக்காச்சும் தூங்கலாம். ஸோ இந்த 4 விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறதால தான் ஸோ உடல் வந்து சரியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதை விருது வாங்கின தம்பிக்கு வந்து வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ என்னென்னா, இப்போ அவங்க மருத்துவ மாத்திரை எடுத்துக்க மட்டும் மேடையில் சொன்னதுனால இப்போ நான்லாம் போனால் நம்ம தேநீர் கொடுக்க மாட்டாங்க. இப்போ எங்கள் அண்ணி அந்த மாதிரி பற்ற வச்சிருச்சு பரட்டை இருக்கட்டும். அடுத்ததாக தம்பி சுற்றுச்சூழல் விருது பெற்ற மாணவர், இந்த விருதை பற்றி சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். இந்த விருது வாங்கினதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது இல்லாமல் எங்கள் பெற்றோருக்கு என்னை விட ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். எங்கள் கல்லூரியில் வந்து முனைவர் காக்கு சுரேஷ் முதல்வரையா ஒரு வார்த்தை சொல்லுவார், வனவளமே நாட்டின் நிலையான வளம் அப்படின்னு. அவர் ஒரு வார்த்தை உச்சரிக்கும் போது அரங்கமே கடைசி வரைக்கும் அப்படி அதிரும். அப்போ வந்து லாக்டவுன் பீரியட் வந்தது. அந்த சமயத்தில் வந்து எங்கள் வீட்டில் ஆடு இருந்தது. அதை நான் ஆடு ஓட்டிகிட்டு போயிடுவேன். அப்போ கொஞ்சம் புத்தகம் படிக்கிற பழக்கம் இருந்தது. புத்தகம் அந்த ஆடு மேய்க்கும் போதே சேர்ந்து படிக்கும்போது அது அப்படியே சுற்றுச்சூழல் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சது என்னுடைய புத்தகம் படிக்கிற பழக்கம். அதுக்காக இப்போ வரைக்கும் நான் ஒரு சில பேச்சு செயல் அதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். அதுக்காக தான் இந்த விருது கொடுத்துருக்காங்க நம்புகிறேன். இந்த விருது கிடைச்சதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய பெற்றோர்கள், பேராசிரியர்கள், என்னுடைய பாசமிகு முன்னவர்கள், அப்புறம் ரொம்ப பிரியமான இளவல்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு வார்த்தை சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த விருதை நான் ஒரு குழுவுக்காக கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு யானைனா ரொம்ப பிடிக்கும். யானை பார்த்தா என்னோட அந்த மன அழுத்தம்லாம் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி. என்னோடய கல்லூரியே வனக்கல்லூரின்றதுனால அப்பப்போ தென்படுற யானைகளை நான் பார்த்துட்ருப்பேன். ஒரு விகிதம் பார்த்தேன், ஒரு ரேஷியோ என்னென்னா, கடைசி 10 வருஷத்தில் யானைகள் வந்து 140 இறந்துருக்கு மனிதர்களால். அதே யானைகளால் மனிதர்கள் இழந்தது 120. என்ன ஒரு அழகான ரேஷியோ பார்த்தீங்களா? இவங்களோட தொகை எவ்வளோ இருக்குது, நம்மளோட தொகை எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. அப்போ முடிவு பண்ணேன் இந்த விருதை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. என்னுடைய இந்த குரல் வந்து அந்த யானைகள் அப்படின்ற சிறுபான்மையினருக்காக வந்து எப்பயுமே ஒழிச்சிட்டே இருக்கும், செயலாக இருக்கும். இன்னொரு விஷயம், நேற்று நான் வரும்போது ரயில்வே ஸ்டேஷனில் ஒன்று பார்த்தேன். ஒரு சுவரில் வந்து ஒரு ஆலமரம் நல்லா வேரூன்றி இருந்துச்சு. அப்போ எனக்கு தோணுனது என்னென்னா, எங்களுக்கு வேறு எங்கேயுமே இடம் இல்லை, அட்லீஸ்ட் நீங்களாச்சும் எங்களை தத்தெடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னுடைய கல்லூரியில் ஒரு மாணவன் வந்து போன்சை பண்ணிகிட்ருக்கான், வீட்டுக்குள்ளே வளர்க்குற மாதிரி. அதுக்கு வந்து என்னை தத்தெடுத்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு குழுவை ஆரம்பித்து ஆலமரங்களுக்கு வந்து உயிர் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. இந்த விருது கொடுத்த எழுதிறலுக்கும் என்னுடைய வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப 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 நன்றிகள். தமிழ் மண்களை மாணவர் விருதினை பெறுகின்ற ஸ்நேகவளன் அவர்களை பற்றியான காணொளி இதோ. எழுதுறல் தமிழ் மாணவர் விருதுகளில் பெருமைமிகு விருதாக தமிழ் மண்களை மாணவர் விருது வழங்கப்படுகிறது என்பதனை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மண்கலை மாணவர் விருது போர்த்திறங்களில் கையாண்ட உத்திகளை சிலம்பம் வாயிலாக ஆவணப்படுத்தி அதனை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக செயல்பட்டு வரும் திருச்சி மாவட்டம் கருங்குளம் கிராமத்தில் வசிக்கும் பிராங்க்லின் ஜூலியானா இணையரின் மகனும் கருங்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவருமான பி ஸ்நேகவளன் அவர்களுக்கு தமிழ் மண்கலை மாணவர் விருது வழங்கி மகிழ்கிறது எழுதியது.
ஐயாவுடைய கரங்களில் மாணவருக்கு கேடயம், விருது தொகை ரூபாய் 10,000 விருதும் வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். ஆண்டோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த மீண்டும் என்னுடைய வணக்கத்தை பதிவு செய்கிறேன். எழுதுறல் அமைப்பு கொடுக்கிற இந்த நம்மளுடைய இந்த தமிழ் விருதுகள் இருக்குல்ல, அது அத்திப்பூத்தார் போல ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்களா, அது இந்த உலக தமிழ் கூட்டத்தில் அத்திப்பூத்து இருக்கிற ஒரே ஒரு தான் தமிழ் திரள், வேறதும் கிடையாது. அதாவது முரண் எங்கு ஏற்படுகிறதோ அங்கே கலைகள் பிறக்கும். இன்றைய செய்தி நாளைய வரலாறுன்னு சொல்லுவாங்க. இன்றைய மாணவர்கள் நாளைய ஆசிரியர்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்க்குறது எப்படின்னா, என்னுடைய முன்னத்தியர் தான் என்னுடைய ஆசிரியர்கள், நாங்கள் அனைவரும் மாணவர்கள். அதுதான் நான் பதிவு பண்ணுறேன். நான் இப்பொழுதும் மாணவர் தான். எப்பொழுதும் எங்களுடைய ஐயா தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் எங்களுடைய ஐயா மணியரசன் ஐயானுக்கு நான் மாணவன் தான். எப்போதும் என்னுடைய அன்பு தோழர் லெனின் அவர்களுடைய அன்புக்கு எப்பொழுதும் நான் மாணவன் தான். அதே போல் என்னுடைய அன்பு சகோதரர், இந்த எழுதுறல் அமைப்பின் ஆலமர ஆணி வேறாக இருந்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் தமிழ் சிலம்பரசனும் என்னுடைய முன்னத்தியர் சக மாணவர்களில் ஒருவர். இதுவும் இந்த எழுதுறல் இந்த விருது கொடுக்கறதும் ஒரு முரணில் தான் வந்திருக்கும். மாணவர் பருவத்தில் அவர் நிராகரிக்கப்பட்டிருப்பார். நிராகரித்ததன் விளைவாக தான் இன்னைக்கு சக மாணவர்களுக்கு இன்னைக்கு விருது வாங்குறாங்க. விருது என்பது இப்பெல்லாம் ஆன்லைன்லேயே கொடுத்துட்றாங்க சொன்ன மாதிரி. அதை கொஞ்சம் இன்னும் தள்ளி போனோன்னா பக்கத்து வீட்டுக்காரருக்கு போகுது, இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் தெரு, அப்புறம் ஊர். இதை தாண்டி விருதுகள் எங்கும் பயணிப்பது கிடையாது. அது என்னங்க, எழுதுறல் மட்டும் தேடி 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 எத்தனை மாதம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷமாக அலைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விருது கொடுக்கறதுக்கு, விருது வாங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் கொடுக்கறதுக்கு அதை விட நிறைய பேர் இருக்கிறாங்க. வாங்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது, அவ்வளோ விருது போய் சேர்ந்துருச்சு. விருது வாங்கிக்கலையோ விருது அப்படின்ற ஒரு கதையாகி போச்சு நம்ம கதை இப்போ. ஆனால் எழுதுறல் இந்த விருது எனக்கு உண்மையிலுமே பேச எனக்கு வரல. ஏன்னா விருது கொடுத்தவர்களை விட, கொடுத்தவர்கள் தயவுசெய்து தவறாக நினைக்கக்கூடாது, ஒரு அன்பு மிகுதியாக சொல்கிறேன், அதை நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எடுத்துக்கணும். விருது வாங்குபவர் பேசுவதை விட நாளைய வரலாறுகள் இங்கே வெடிகுண்டாக வெடித்து நிற்கிறாங்க. இதுதான் உண்மை. விருது கொடுக்கறதுக்கு எனக்கு உண்மையில தகுதி இருக்கான்னு கொஞ்சம் பயம் இருக்குது. பயம் வந்துருச்சு. அப்போது இன்னும் நாங்களே மாணவர்களாக தான் இருக்கிறோம், இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த நம்ம அன்பு சொந்தங்கள், விருது வழங்கியவர்கள் மிகப்பெரிய ஆளுமைகள். அதாவது இன்றைய தலைமுறையின் வரலாற்று பெட்டகங்கள் இவங்கெல்லாம். இவங்ககிட்டேருந்து விருது வாங்கிய என் அன்பு நாளைய வரலாறுகள் இந்த நாட்டில். அதாவது நம்ம அப்துல் கலாம் ஐயா மாதிரி இங்கேருந்து வேறு யார் ஜனாதிபதி ஆக போகிறாங்கன்னு தெரியல, சொல்ல முடியாது. அதிபர் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த விருதுலேருந்து கூட போகலாம். ஏன்னா அப்படி பார்த்தோம்னா எல்லாருமே ஜனாதிபதி தான் போல் இருக்கு. ஏன்னா அப்படி பேசுகிறாங்க. இந்த நாட்டை ஆள துடிப்பவர்கள். இதெல்லாம் எங்கேருந்து ஏற்படுதுன்னா ஒரு முரல்லேருந்து தான் ஏற்படுது. இப்போ நான் எங்கேருந்து ஏற்பட்டிருக்கிறேன்னா முரல்லேருந்து தான் வந்திருக்கிறேன் இல்லையா? நீங்கள் உள்ளூடைய போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் முரல்லேருந்து தான் எல்லாமே பிறக்குது. அப்போ நான் எப்படி இந்த உலகத்துக்கு வெளிச்சமானோன்னா ஒரு முரல்லேருந்து. ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் ஆசிரியர் நம்மளை வளர்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்துக்கு நேராக ஆசிரியரை எதிரி ஆகிடுவார். இது எனக்கு நடந்திருக்கு. ஆனால் அதை நடக்காமல் தன்னுடைய நண்பர்களாக மாணவர்களாக இன்னைக்கு கூடயே கொண்டு வர்ற என்னுடைய அன்பு சகோதரர், எழுதுறல் அமைப்பின் ஆணிவேர் அண்ணன், நம்மளுடைய அன்பு தம்பி தமிழ் சிலம்பரசன் இன்னைக்கு திகழறாருன்னா இதுக்கு ஆணிவேராக நின்று எல்லாருக்கும் ஒரு அறிவுரை சொல்லுகிற நம்மளுடைய முன்னோர்கள், முன்னத்தியர், நம்மளுடைய ஐயா மணியரசன் ஐயா, தோழர்கள், நம்மளுடைய கவிஞர்கள், நம்முடைய அமைப்பு வந்திருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இன்றைக்கி உறுதுணையாக இருந்து இந்த விருதை கொடுத்து
பெருமை சேர்த்துருக்க இந்த நேரத்தில் இந்த எளியோனையும் அழைச்சி தமிழ் மண் விருதை, கலை விருதை என்னை கொடுக்க வச்சதுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி தமிழ் எழுதுதல் அமைப்புக்கு. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பளித்த எழுதிரல் குடும்பத்திற்கு என மனமான நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்தோடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எழுதிரல் அப்படிங்கிறது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் இப்போ நானும் ஒருத்தனாக இருக்கேங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அவார்டுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இங்கே கிராமத்துலலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செவுரு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி. அதே மாதிரி சித்திரம் வரைய நான் தயாராக இருக்கேன். அந்த செவுரு தான் இல்லை, அந்த செவுராக நான் இந்த அவார்டாக பார்க்குறேன். நன்றி. வினோத் அவர்களை பற்றி சொல்ல போனால் அவரும் ஒரு கிராமிய பாடகர். தமிழ் மண்கலை மாணவர் விருது. மாணவ பருவத்திலேயே தமிழர் தம் வாழ்வியல் கலைகளை கற்றுக்கொண்டு பல்வேறு பரிணாமங்களில் பண்பாட்டை பறைசாற்றியும் அவற்றை ஆவணப்படுத்தியும் வரும் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் வசிக்கும் ஆட்டோ ஓட்டுநரான சவேரியா பிரமிளா தம்பதியரின் மகளும் அன்னை ஸ்கொலாஸ்டிகா கல்லூரி மாணவியுமான சந்தியா மிஸ் மீடியா அவர்களுக்கு தமிழ் மண்கலை மாணவர் விருது வழங்கி மகிழ்கிறது எழுதினர். விருதினை வழங்கி சிறப்பு செய்ய திரைப்பட பின்னணி பாடகரும் இசையமைப்பாளருமான வாழை படத்தின் மூலமாக ஒட்டுமொத்த மக்களின் மனதை கவர்ந்த பாடகர் முனைவர் ஐயா சித்தன் ஜெயமூர்த்தி அவர்களை வருக வருக என அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பாம்பன் ராமேஸ்வரத்தில் படிக்கக்கூடிய பள்ளி மாணவிகளுக்கு காலையிலேயே போய் சிலம்பம் பயிற்சி கொடுக்கக்கூடிய தமிழ் மண் கலை விருது பெற்றிருக்கக்கூடிய சந்தியா அவர்கள், அந்த மகளை உருவாக்கிய அவங்களுடைய மாஸ்டர், அவருடைய தந்தை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ் மண் கலையை உலகம் முழுவதும் எடுத்து சென்ற எங்கள் சித்தன் ஜெயமூர்த்தி அவர்கள் அவர்களுடைய மாஸ்டரை சிறப்பு செய்வார்கள். எழுதுதல் அவர்கள் அவர்களை வாழ்த்துகிறது. அனைவருக்கும் வணக்கம். ஆண்டோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த மீண்டும் என்னுடைய வணக்கத்தை பதிவு செய்கிறேன். எழுதுதல் அமைப்பு கொடுக்கிற இந்த நம்மளுடைய இந்த தமிழ் விருதுகள் இருக்குல்ல, அது அத்திப்பூத்தார் போல ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்களா, அது இந்த உலக தமிழ் கூட்டத்தில் அத்திப்பூத்து இருக்கிற ஒரே ஒரு தான் தமிழ் திரள், வேறு எதுவும் கிடையாது. அதாவது முரண் எங்கு ஏற்படுகிறதோ அங்கே கலைகள் பிறக்கும். இன்றைய செய்தி நாளைய வரலாறுன்னு சொல்லுவாங்க. இன்றைய மாணவர்கள் நாளைய ஆசிரியர்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்க்குறது எப்படின்னா, என்னுடைய முன்னத்தியர் தான் என்னுடைய ஆசிரியர்கள், நாங்கள் அனைவரும் மாணவர்கள். அதுதான் நான் பதிவு பண்ணுறேன். நான் இப்பொழுதும் மாணவர் தான். எப்பொழுதும் எங்களுடைய ஐயா தமிழிசை பெரிய தலைவர் எங்களுடைய ஐயா மணியரசன் ஐயானுக்கு நான் மாணவன் தான் எப்போதும். என்னுடைய அன்பு தோழர் லெனின் அவர்களுடைய அன்புக்கு எப்பொழுதும் நான் மாணவன் தான். அதே போல் என்னுடைய அன்பு சகோதரர், இந்த எழுதுதல் அமைப்பின் ஆலமர ஆணி வேறாக இருந்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் தமிழ் சிலம்பரசனும் என்னுடைய முன்னத்தியர் சக மாணவர்களில் ஒருவர். இதுவும் இந்த எழுதுதல் இந்த விருது கொடுக்கறதும் ஒரு முரணில் தான் வந்திருக்கும். மாணவ பருவத்தில் அவர் நிராகரிக்கப்பட்டிருப்பார். நிராகரித்ததன் விளைவாக தான் இன்னைக்கு சக மாணவர்களுக்கு இன்னைக்கு விருது வாங்குறாங்க. விருது என்பது
இப்போல்லாம் ஆன்லைன்லேயே கொடுத்துட்றாங்க சொன்ன மாதிரி. அதை கொஞ்சம் இன்னும் தள்ளி போனோன்னா பக்கத்து வீட்டுக்காரருக்கு போகுது, இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் தெரு, அப்புறம் ஊர். இதை தாண்டி விருதுகள் எங்கும் பயணிப்பது கிடையாது. அது என்னங்க, எழுதுறல் மட்டும் தேடி 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 எத்தனை மாதம் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷமாக அலைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் விருது கொடுக்கறதுக்கு. விருது வாங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் கொடுக்கறதுக்கு அதை விட நிறைய பேர் இருக்கிறாங்க. வாங்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது, அவ்வளோ விருது போய் சேர்ந்துருச்சு. விருது வாங்கிக்கலையோ விருது அப்படின்ற ஒரு கதையாகி போச்சு நம்ம கதை இப்போ. ஆனால் எழுதுறல் இந்த விருது எனக்கு உண்மையிலுமே பேச எனக்கு வரல. ஏன்னா விருது கொடுத்தவர்களை விட, கொடுத்தவர்கள் தயவுசெய்து தவறாக நினைக்கக்கூடாது, ஒரு அன்பு மிகுதியாக சொல்கிறேன், அதை நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எடுத்துக்கணும். விருது வாங்குபவர் பேசுவதை விட நாளைய வரலாறுகள் இங்கே வெடிகுண்டாக வெடித்து நிற்கிறாங்க. இதுதான் உண்மை. விருது கொடுக்குறதுக்கு எனக்கு உண்மையிலே தகுதி இருக்கான்னு கொஞ்சம் பயம் இருக்குது, பயம் வந்துருச்சு. அப்போது இன்னும் நாங்களே மாணவர்களாக தான் இருக்கிறோம், இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த நம்ம அன்பு சொந்தங்கள், விருது வழங்கியவர்கள் மிகப்பெரிய ஆளுமைகள். அதாவது இன்றைய தலைமுறையின் வரலாற்று பெட்டகங்கள் இவங்கெல்லாம். இவங்ககிட்ட இருந்து விருது வாங்கிய என் அன்பு நாளைய வரலாறுகள் இந்த நாட்டில். அதாவது நம்ம அப்துல் கலாம் ஐயா மாதிரி இங்கேருந்து வேறு யார் ஜனாதிபதி ஆக போகிறாங்கன்னு தெரியல, சொல்ல முடியாது, அதிபர் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த விருதுலேருந்து கூட போகலாம். ஏன்னா அப்படி பார்த்தோம்னா எல்லாருமே ஜனாதிபதி தான் போல் இருக்கு. ஏன்னா அப்படி பேசுகிறாங்க. இந்த நாட்டை ஆள துடிப்பவர்கள். இதெல்லாம் எங்கேருந்து ஏற்படுதுன்னா ஒரு முரல்லேருந்து தான் ஏற்படுது. இப்போ நான் எங்கேருந்து ஏற்பட்டிருக்கிறேன்னா முரல்லேருந்து தான் வந்திருக்கிறேன் இல்லையா? நீங்கள் உள்ளூடைய போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் முரல்லேருந்து தான் எல்லாமே பிறக்குது. அப்போ நான் எப்படி இந்த உலகத்துக்கு வெளிச்சமானோன்னா ஒரு முரல்லேருந்து. ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் ஆசிரியர் நம்மளை வளர்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்துக்கு நேராக ஆசிரியரை எதிரி ஆகிடுவார். இது எனக்கு நடந்திருக்கு. ஆனால் அதை நடக்காமல் தன்னுடைய நண்பர்களாக மாணவர்களாக இன்னைக்கு கூடயே கொண்டு வர்ற என்னுடைய அன்பு சகோதரர், எழுதுறல் அமைப்பின் ஆணிவேர் நம்மளுடைய அன்பு தம்பி தமிழ் செல்வரசன் இன்னைக்கு திகழறாருன்னா இதுக்கு ஆணிவேராக நின்று எல்லாருக்கும் ஒரு அறிவுரை சொல்லுகிற நம்மளுடைய முன்னோர்கள், முன்னத்தியர், நம்மளுடைய ஐயா மணியரசன் ஐயா, தோழர்கள், நம்மளுடைய கவிஞர்கள், நம்முடைய அமைப்பு வந்திருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இன்றைக்கி உறுதுணையாக இருந்து இந்த விருதை கொடுத்து பெருமை சேர்த்துருக்க இந்த நேரத்தில் இந்த எளியோனையும் அழைச்சி தமிழ் மண் விருதை, கலை விருதை என்னை கொடுக்க வச்சதுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி தமிழ் எழுதுறல் அமைப்புக்கு. முரல்னு சொன்னல, அந்த முரலில் வந்த பாடல் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க என்ன தெரியும். அந்த உருண்ட மலை ஓரத்தில், உருண்ட மலை ஓரத்தில், உருண்ட மலை ஓரத்தில் உளுந்துகாய போட்டிருந்தே அந்த உளுந்த குட்டி அள்ளு முன்னே, அந்த உளுந்த குட்டி அள்ளு முன்னே இந்த சண்டாலட்சி மயில இன்னைக்கு உரிமிச்ச தந்தா கேட்டதென்ன ஏ ஆக்காட்டி ஆக்காட்டி எங்கெங்கே முட்டையிட்டே, எங்கெங்கே முட்டையிட்டே, எங்கெங்கே முட்டையிட்டே நான் கல்ல துளச்சி கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன். நான் இட்டது 4 முட்டை, பொறிச்சது 3 குஞ்சு. ஐயா நான் இட்டது 4 முட்டை, பொறிச்சது 3 குஞ்சு. அந்த 3 குஞ்சுல மூத்த குஞ்சுக்கிற தேடி 3 மலை சுத்தி வந்தேன். நடு குஞ்சுக்கிற தேடி 4 மலை சுத்தி வந்தேன். இளைய குஞ்சுக்கிற தேட புகையிலே 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 என்ன காணாம் குரத்தி மைய ஐயா, என்ன காணா குரத்தி மைய
கண்ணி போட்டான், என்ன காணாங்குறத்தி மயம் கண்டி வந்து கண்ணி போட்டான், காலு ரெண்டும் கண்ணிக்குள்ளே ரெக்க ரெண்டும் மாரடிக்க, ரெக்க ரெண்டும் மாரடிக்க, ரெக்க ரெண்டும் மாரடிக்க, நான் பெத்த மக்கா அழுத கண்ணீர் ஆறா பெருகி ஆன குளிப்பாட்ட, குளமா பெருகி குதிரை குளிப்பாட்ட, ஏரி பெருகி எருது குளிப்பாட்ட, பள்ளம் பெருகி பன்னி குளிப்பாட்ட, நான் பெத்த மக்கா நாம் பெத்த மக்கா உங்களை பாதியில விட்டு நான் இப்போ பரலோகம் போரேனே போரேனே போரேனே. ஏ எழக்குருவிய நீ எங்கு எழக்கூடாது, கத்தும் குருவிய நீ கதறி எழக்கூடாது, எழக்குருவிய நீ எங்கு எழக்கூடாது, கத்தும் குருவிய நீ கதறி எழக்கூடாது, வலையன பெருங்கனம்மா அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா. நொய் குருவிய நீ நொந்து அழக்கூடாது, சின்ன குருவிய நீ சினுங்கி அழக்கூடாது, அழகனும் அறிவாளால் அந்த வலையினை அறுத்தெறிவோம். வலியும் வேதனையும் வலையோடு போயிடுச்சு, வாழ்க்கை என்னான்னு போராடி புரிஞ்சிடுச்சு. வலியும் வேதனையும் வலையோடு போயிடுச்சு, வாழ்க்கை என்னான்னு போராடி புரிஞ்சிடுச்சு. வாங்க பறந்திடுவோம் என் குஞ்சுகளா, வாங்க பறந்திடுவோம், வாங்க பறந்திடுவோம் என் குஞ்சுகளா, வாங்க பறந்திடுவோம், வாங்க பறந்திடுவோம் என் குஞ்சுகளா, வாங்க பறந்திடுவோம். நன்றி. ஏன் முரண் இந்த பாடலை பாடினேன்னா, வாழ்க்கையோட கடைசியில் இறுதி கட்டத்தை நெருங்குற கலைகளில் மண் இசையில் மக்கள் இசையில் நம்முடைய தமிழ் மண் கலையில் இறுதி கட்டமாக இருக்கிறது ஒப்பாரி தான், முரண் இல்லையா? என்னுடைய வாழ்க்கை இந்த முரணில் தான் தொடங்குச்சு வாழை வரைக்கும். ஏன்னா எல்லாருக்கும் மங்களகரமான பாட்டு தான் பாடி தொடங்குவாங்க. விநாயகனே விண்ணிற்கும் அப்படி தான் தொடங்குவாங்க இல்லையா? கணபதியே அப்படி தொடங்குவாங்க. வெங்கடாச்சல நிலையம் வைகுண்ட புறவாசம் இப்படி தான் தொடங்குவாங்க. இப்படி பக்தி பாடலை பாடி தொடங்கி நான் வரல. என்னுடைய விளிம்பு நிலை மக்களின் உண்மை குரலாக அவர்களுடைய வழிகளை உணர்ந்து இந்த சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த பாடல் நான் திரையில் பாடி 20 வருஷம் பெரிய போராட்டம், அது ஐயாவுக்கெல்லாம் தெரியும், அங்கே போக வேண்டாம். இருந்தாலும் என்னுடைய குருநாதருக்கு இன்றைக்கி நான் நிற்கிறேன்னா என் குருநாதர் தான் காரணம், என்னுடைய ஆசிரியர் தான் காரணம். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய டாக்டர் கே.ஏ. குணசேகரன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் ஒரு 20 ஆண்டு காலம் சினிமாவில் நிறைய பாட்டு பாடியிருக்கிறேன், நிறைய பாடல்கள் இசையமைச்சிருக்கிறேன். இந்த பாடலும் முரண் தான். அப்பவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பவும் தியாவத்தை நெஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஊரத்தோ நாடி நரம்பெல்லாம் வாசம், உன் வேர்வத்தூளி தம்பா நாம் படிக்கும் இதிகாசம். உன்னை போல பூமி இல்லை, உன்னை விட சாமி இல்லை, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ, சொல்ல விட வேதம் இல்லை, கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுளும் கூட நிகர் இல்லை. அப்பா இதுவும் நிறைய திரைப்படங்களில் நிறைய பாடல்கள் அம்மாவை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க, அப்பாவை பற்றி சொல்லி என்ற கவலையில் வந்த பாட்டு அதுதான் இந்த பாட்டு இசையமைச்சு. இப்படி நிறைய பாடல்கள் நம்ம முரணில் உருவாகி இருந்தாலும் கூட நிறைவாக, அதாவது ஒரு 20 வருஷம் உங்களுக்கு ஒரு 200 படங்கிட்ட பாடியிருப்பேன். இந்த பொண்ணுங்களை இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, இதெல்லாம் நான் பாடினத்தான், வெளியே சொல்லிக்கிறது கிடையாது.
கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் மீது தானா, தீப்பொறிக்க தோள் கொடுக்கும் பந்தம் மீது தானா, ஒன்னா மண்ணா ஒன்னா நின்னா பிரச்சனை பறக்கம் தானா, தேடி வந்த சாமி தானா, ஜிகிரி தோஸ்து. இது நான் பண்ணத்தான். கட்டி பிடிக்கும் கரடிய நம்புங்க, குட்டி சுவத்து கீரைய நம்புங்க, கட்சி மாறு அம்பலைய நம்பாதீங்க, பிறகு கத்திரியில் கத்தரி போல் நம்பாதீங்க. சீனி முட்டாய் வாங்கி கொடுப்பான், கதை முடிஞ்சதுமே சீம தண்ணி ஊத்தி எரிப்பான். அட ராமனை போல் நல்லா நடிப்பான், உன்னை உறங்க விட்டு தான் தண்ணியா தின்னு முடிப்பான். இதெல்லாம் சினிமாவில் வித்யாசாகர் அவருடைய இசையில் நாம் பாடினது. முனியாண்டி விலைஞர் 3ஆம் ஆண்டு படத்தில் நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாடல். இதெல்லாம் கிட்டத்தட்ட பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த 20 வருஷம் நிறைய பாடியிருந்தாலும் மீண்டும் ஒரு முறையில் தான் இன்னைக்கு உலக தமிழ் மக்கள்கிட்டலாம் நிற்கிறேன். வாழை படத்தில் திரும்ப ஒரு ஒப்பாரியை கொடுத்து தான் என்னை மறுபடியும் நிறுத்திருக்கிறாங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன். முரணில் இருந்து தான் எல்லாமே வரும். முரணில்னா வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்லித்தரும் ஒரே இடம் முரண் தான். அது எந்த இடத்துல முரண்படுறோமோ அங்கேருந்து நம்ம பீரிட்டு கிளம்புவோம். அது மட்டும் கிடையாது, 2009 உலகமே, ஒட்டுமொத்த உலகமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நிகழ்வு. என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் ஈழத்திலே கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களை வெவ்வேறு நிலையிலே புதைக்கப்பட்ட வச்சுட்டாங்க, போராட்டத்தை உட்பட. அந்த முறையில் எழுதப்பட்ட பாடப்பட்ட ஒரு பாடல் தான் இன்னைக்கு உலகத் தமிழர்கள் தான் நீங்கள் என்ன அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏ சதிகார சிங்களனே, அடப்பழிகார பாதகனே, உன் கோட்டை இடிஞ்சு விழும், உன் மாளிகை சரிஞ்சு விழும். அட கொத்து குண்டு போட்டவனே, எங்க ரத்த சோறு கெட்டவனே, ஓமச்சி உடஞ்சி விழும், உன் மாளிகை சரிஞ்சு விழும். எங்க உரிமைய நல நாட்ட, எங்க உரிமைய நல நாட்ட அடையஞ்ச மீண்டு வரும். எடுத்த அடிடா முப்பாட்டம் பறைய, ஈழ கிழக்கு இப்போதே விடிய, அனலில் காட்சி அடிடா பறைய. இந்த முறையில் தான் இன்னைக்கு உலகத் தமிழர்கள்லாம் நான் யாருன்னு அடையாளம் கட்டப்பட்டிருக்கிறேன். இதனால் பல இடங்களில் நான் படிக்கிறதுக்கு பெரிய போராட்டமாக இருந்தாலும் முனைவர் பட்டத்தை நான் பெறுறதுக்கு பட்ட பாடு இருக்கேன். பல்கலைக்கழகங்கள் எனக்கு இடம் கொடுக்கல. அதுலேயும் கூட என் தாய் உறவான தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தான் எனக்கு இடம் கொடுத்துச்சு. வேற எதுவும் வாழ வைக்கல. இந்த நேரத்தில் என்னுடைய ஆசிரியருக்கும், அதாவது கோவிந்தசாமி ஐயாவுக்கும் என்னுடைய அன்பு. 3-4 முனைவர் பட்டத்தை முடித்து இன்றைக்கி அங்கே வேலை செய்துட்டு இருக்கிற அண்ணன் இவருக்கு சின்னப்பண்ண ஐயாவுக்கும் நான் அந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கேன், நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் நான் படிக்க துடிக்கிறத நினச்சி அவங்க தான் எனக்கு அந்த இது வேலை செய்து கொடுத்து இன்றைக்கி என்னை படிக்க வச்சு உருவாக்கினவங்க. அதே போல் இன்னும் வெறும் பாடகராக, நான் இசையமைப்பாளராக, குட்டி குட்டி இசையமைப்பாளராக இருந்துக்கிட்டு இருக்கிற என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு வர்ற ஒரு இடத்துல நம்மளுடைய எழுதுறல் அமைப்பு இருக்குது. அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அதை கொண்டு வந்து கண்ணுக்கு நிறுத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அவங்களுடைய நம்பிக்கையும் நான் வீணடிக்க மாட்டேன். அதனால் எழுதுறலோடு நான் எப்பொழுதும் நிற்பேன் என்கின்ற நம்பிக்கையை முரண் ஏற்படல. காலையில் கூட என் தம்பி அன்பு சகோதரர் இளவரசர் நம்ம தமிழ் சிலம்பரசோட ஒரு முரண் இருந்தது. அது அப்பயே கலந்து அது சரியாக இருந்தது. அப்பப்போ முரண் ஏற்படும், அப்பப்போ முரணில் தான் வாழ்க்கைங்க. முரண் இல்லாமல் கிடையாது. என்னடா அது வாழ்க்கைன்னு சொல்லக்கூடாது, முரண் இருந்தால் தான் வாழ்க்கை. எப்பொழுதும் முரணோடவே இருந்து கொண்டு இந்த மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு தம்பி, என்னுடைய அன்பு இளவல் தமிழ் சிலம்பரசன் அவர்களுக்கு உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்து மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு விருது வழங்கிய ஐயா அவர்களுக்கும் எழுதிரல் குழு அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா நான் தொடங்கினதுலேருந்து இப்போ வர என்னோட கூட இருக்கிற என்னோட மாஸ்டர் தான் அதுக்கு காரணம். மாஸ்டர்னு சொல்கிறதை விட என்னோட அப்பா, அவங்க தான் எல்லாமே நின்று தொடங்கினதுலேருந்து இப்போ வர என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க.
எனக்கு ஒரு சப்போர்ட்டாக என்னோட பின்னாடி நின்று உன்னால் முடியும், நீ இதையெல்லாம் பண்ணு, நம்மளுக்கு வந்து பின்னாடி ஒருத்தவங்க இருக்கும்போது தைரியப்படுத்தும் போது நம்ம இன்னும் அதை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும். அதுக்கு காரணமாக இருந்த என்னோட மாஸ்டருக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்து இதை நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து நிறைய மீனவ குழந்தைகள் வந்து இருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்க. இப்போ உள்ள பிரச்சனை அப்படி என்னென்னா, பொம்பளை பிள்ளையில அவங்க தான் பாதுகாத்துக்கிறோம், நம்ம பின்னாடி நம்மளை பாதுகாக்கிறதுக்கு யார் வருவாங்க அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளே பாதுகாத்துக்கிறணும், அதை ஒரு நோக்கமாக வச்சு எங்கள் ஊரில் எல்லா பெண் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். தங்கச்சி மடத்துலேருந்து, பாமன்லேருந்து, ஸ்கூல்லேருந்து, காலேஜ்லேருந்து எல்லா இடத்துலையும் எல்லா பிள்ளைகளுக்கும் போய் சேரணுங்கிற ஒரு நோக்கத்தோடு சொல்லி கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கேன். அதனால என்னை தேர்ந்தெடுத்த குழுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். வினோத் அவர்களை பற்றி சொல்ல போனால் அவரும் ஒரு கிராமிய பாடகர். நிகழ்வின் இறுதியாக நன்றியுரை வழங்க தமிழ் மாணவர் விருது குழுவின் தலைவர், மருத்துவர், திரைப்பட இயக்குனர், ஊடகவியலாளர் என மேலும் எங்களை எல்லாம் வழிநடத்தி வருகின்ற அன்பு அண்ணன் தமிழ் சிலம்பரசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முதல்ல தலைமை நன்றியுரை எல்லாத்தையும் ஒன்றா பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். பசியும் எல்லாருக்கும் எடுத்துருச்சு, ஏன்னா பெரியவங்கள்லாம் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஆனாலும் சொல்ல வேண்டிய செய்திகளை பெரியவங்கள்லாம் வந்திருக்காங்க, சமூகத்தில் பயணிக்கக்கூடியவங்க, எழுத்தாளர்கள், கலைஞர்கள் இருக்காங்க. சொல்ல வேண்டிய செய்தி இருக்குது, அதை மட்டும் சொல்லிடுறேன். எல்லாரும் என் பெயரை உச்சரித்தார்கள். நான் மட்டும் இதற்கு காரணம் அல்ல, அதுக்கான விதையை போட்டது மட்டும்தான் நான். ஆனால் இந்த தமிழ் மாணவர் விருதுகள் எப்படி பைலாவாக உருவாக்கணும் அப்படிங்கிறத உருவாக்குனதுக்கு மிக முக்கியமான காரணம், வெளியிலேருந்து யாரும் வந்து இங்கே விருதை தேர்வு செய்ய முடியாது. இந்த வருடம் விருது பெற்ற மாணவர்கள் அடுத்த வருடம் தேர்வுக்குழுக்கு வந்துடுவாங்க. அப்படி தான் இந்த விருதை நாங்கள் கட்டமைச்சிருக்கோம். அப்படி தேர்வுக்குள்ள இடம்பெற்று மிக முக்கியமான இடத்துல இன்னைக்கு பல பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் முதல்ல இந்த மேடைக்கு வந்து நன்றி சொல்லணும். ஜெயராஜ் வாங்க. ஜெயராஜ் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை விருது பெற்றவர். இன்றைக்கு ஒரு அக்ரி இதழோட ஆசிரியர், ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் பணிபுரிகிறார். ஜெயராஜ் தேர்வுக்குழுவுடைய மிக முக்கியமான உறுப்பினர். அடுத்ததாக பாம்பன் சிக்கந்தர், சமூக செயற்பாட்டாளர். பாம்பனுக்கு போனீங்கன்னா இவரோட பெயரை தெரியாம இருக்கார். அவரு சமூக சேவகர் விருது பெற்றவர், தேர்வுக்குழுல இடம்பெற்றவர். அடுத்ததாக சசி, தம்பி சசி வாங்க. போன வருடம் மக்கள் எழுத்தாளர் மாணவர் விருது பெற்றவர். உங்க எல்லாரோடையும் அவருக்கு போன வாரம் விருது பெற்றாரு. இந்த உடனே திருமணம் ஆயிருக்கு. பெரியவங்க எல்லாரும் அவங்களை ஆசீர்வதிக்கணும். அவங்களுடைய மனைவியும் மேடைக்கு அழைக்கிறேன், எங்களுடைய அன்பு கொழுந்தியால் அவர்களை. வாங்க, சேர்ந்து எல்லாரும், பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து அங்கிருந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணிருங்க. அவங்கள எங்க குடும்பத்தில் ஒருத்தவங்க தான். அடுத்ததாக மக்கள் இசை பாடகராக மதுரை மண்ணில் பகுதி நேரம் பல்கலைக்கழகம் போயிட்டு மாலையில போய் பாடல் பாடிட்டு அதன் மூலம் அல்ல வருமானத்து மூலம் படிக்கக்கூடியவர். போன வருடம் தமிழ் மண் கலை மாணவர் விருது பெற்ற எங்கள் அன்பு தம்பி வினோத் அவர்கள். அப்புறம் எழுதுறல் குழுமம், அப்படியே எல்லாரும் மேல வாங்க. மணி, முகேஷ், கிப்சன் எல்லாரும் மேல வாங்க. மணி அண்ணன் எல்லாரும் மேல வாங்க. எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்க வந்த பெரியவங்களுக்கு எல்லோருக்கும், நீங்க எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, என் பெயரை எல்லோரும் உச்சரித்தார்கள். அங்கே எங்கள் பேனரில் கூட என்னோட பேர்லாம் இருக்காது. தமிழ் மாணவர் தேர்வுக்குழு தான், நானும் அதில் ஒரு அங்கம். அந்த விதையை மட்டும்தான் நான் போட்டேன். அந்த விதை போடுவதற்கு அதற்கு பின்பு இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லோரும். சில தம்பிகள் இன்னைக்கு வர முடியல, அவர்களுக்கும் சேர்ந்து நாங்கள் உங்கள் எல்லோருக்கும் நன்றி செலுத்துகிறோம். எல்லோருக்கும் வந்திருந்தவங்க எல்லோருக்கும் முதல்ல இந்த நன்றியை உறுத்தாக்குகிறோம். வாங்க. இப்படி இந்த விருதை வந்து நான் லண்டன்ல படிப்பு முடிச்சுட்டு அந்த வரலாறு போட்டாங்க, அதை பத்தி விளக்க விரும்பல. தமிழன் தொலைக்காட்சியில இதுக்கான விருதை நான் ஒரு பேப்பர்ல எழுதிட்டு போயிட்டு, இது எல்லாமே மக்கள் பேச்சாளர், மக்கள் எழுத்தாளர் என்பது என் கைப்பட நான் எழுதி கொண்டு போய் கொடுத்தேன். என் கூட அன்றைக்கு பணி செய்த நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் அவர் செய்யவே மாட்டாரு அப்படின்னாங்க. கலைக்கோட்டு தான் ஐயா, அவர் பார்த்துட்டு நல்ல விடயம் பண்ணிருக்க, இதை முதல்ல செயல்முறைப்படுத்து அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 5 வருடம் அங்க கொடுத்தோம். அதுக்கப்புறம் கொரோனா காலகட்டம் வந்துருச்சு. நாங்கள் அங்கேருந்து பணியை விட்டு வெளியில் வந்துட்டோம். அவங்க அதை பின்தொடரல. ஆனாலும் அவர் சொன்னது போல் உருவாக்குனது நம்ம அதை விட முடியாது.
அதனால் அந்த விருதை எழுதுறல் என்கிற ஒரு அமைப்பை தொடங்கி கடந்த 2 வருடமாக தனித்த அமைப்பாக நாம் இந்த விருதை எடுத்துகிட்டு வரோம். நாங்கள் போன வருடம் விருது கொடுத்தப்பெல்லாம் நெலினனம் தொடர்ந்து நிகழ்வுக்கு வந்திருக்காங்க, நல்லக்கண்ணையா வந்திருக்காங்க. அப்படி இந்த விருது என்பது மாணவர்கள்ட்டேருந்து ₹1 கூட பெற மாட்டோம். மாணவர்களுக்கு நாங்கள் தான் விருது கொடுப்போம். அது எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்திலேருந்து காசை பெற்றுக்கொண்டு கொடுப்பதல்ல. என்னோடு படித்த என் கூட உறவாடுகிற என்னோடு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நாங்கள் செய்கிறோம். போன வருடம் 2 டாக்குமெண்ட்ரி பண்ணோம், நல்லா பண்ணோம். இந்த முறை நாங்கள் என் கூட லண்டனில் படித்தவங்க எல்லாத்தையும் கேட்டு தான் பண்ணுறோம். ஏன்னா கார்ப்பரேட் உள்ளே வந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும், நாங்கள் தகுதியான நபர்களை தேர்வு செய்ய முடியாது. அதனால் அப்படி தேர்வு செய்யலை. இப்போ காசோலை பற்றி பேசினாங்க. காசோலையில் அவங்களோட பெயர் எழுதணும், அதனால் வச்சுருக்கோம். காசோலை உறுதியாக அவங்கள்ட்ட கொடுக்கப்படும், அதை தெளிவுபடுத்திடுறோம். ஏன்னா போன முறை நாங்கள் தொகையாக கொடுத்துட்டோம். அது என்னாச்சுன்னா கணக்கு வழக்குகளில் வராமல் போயிடுச்சு, அது சிக்கலாக மாறிடுச்சு. அதனால் பெரியவங்க எல்லாரும் வந்திருக்காங்க, அது ஒரு முறை நாங்கள் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறோம். மற்றபடி இந்த விருதுக்காக பல வேலைகள் பல பேர் செய்திருக்கிறாங்க. எங்களோட அழைப்பை ஏற்று எந்த விதமான விடயமும் இல்லாமல் இல்லை, எங்கள் ஐயா மணியரசன் அவர்கள்லேருந்து ஆரம்பித்து ஐயா துரைக்கண்ண ஐயாவை நான் நேரடியாக இப்போ தான் பார்க்குறேன். அண்ணன் முனைவர் ஜோசப் பிரபாகரை இப்போ தான் நேரில் பார்க்குறேன். அண்ணன் அன்பு அண்ணனை இப்போ தான் நேரில் பார்க்குறேன். மற்ற முருகேஷ் அண்ணன், நெலின் அண்ணன், என்னுடைய சகோ மருத்துவர் சர்வத் கான், இவங்க எல்லாருக்கும் எனக்கு ஏற்கனவே தெரியும். இவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் எங்களுடைய அழைப்பதை அனுப்பிச்சு கொடுத்து இந்த விருதுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிட்டோம். பார்த்தாங்க, என்ன இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லணும்னு சொன்னோம். உடனே வந்தார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தமிழென்று பேசுவார்கள், தமிழென்று செய்வார்கள். இந்த மாணவர்களுக்கு விருது அறிவிப்பு செய்தி போடுவோம், அதை கூட நிறைய பேர் பகிர மாட்டாங்க. அந்த வழியெல்லாம் இது வழி அல்ல. இந்த மக்களே அப்படிதான் நம்ம பதப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அந்த தேவையோட தான் நாங்கள் இதை முன்னெடுக்கிறோம். தொடர்ந்து இந்த மாணவர் விருதுகள் மக்களுக்கான பணியை செய்யும். இப்படி மாணவர் விருதுகள் பெற்றவர் சில பற்றி உங்கள்கிட்ட நாங்கள் அறிமுகம் செய்யணும். யாரெல்லாம் பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கா? பிக் பாஸ் பார்க்குறவங்க எல்லாரும் இப்போ பெரியவங்களாம் இருக்காங்கன்னு கை தூக்க மாட்டீங்க, நான் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதில் முத்துக்குமரன் இருக்கார் இல்லையா? பள்ளி காலத்தில் நாங்கள் ஆரம்பித்த எழுந்துவா இளைய தமிழா நிகழ்ச்சியில் முதலில் எங்களுடைய அமைப்பில் இருந்து தான் முதல்ல அவர் டிவியில் தெரிஞ்சார். இன்றைக்கு இருக்கிற முத்துக்குமார். அதன் பிறகு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சியில் வெற்றி பெற்ற உடனே கோப்பையோட என்னோட அலுவலகத்துக்கு பார்த்த தம்பி ராகவேந்திரன் அவர்கள் இங்க மக்கள் பேச்சாளர் மாணவர் விருது பெற்று போனவர் தான். இன்னொரு செய்தி இருக்கு, அரசாங்கத்திலையும் இருக்கிறார்கள் எங்கள் மாணவர்கள். கலைஞர் நூற்றாண்டு விழா பூங்காவை துணை தலைவராக இருந்து உருவாக்கியவர் இங்க நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை விருது பெற்று போனவர் தான். அது மட்டுமல்ல, இந்தியாவிற்காக வாழ்வீச்சியில் வெண்கல பதக்கத்தை வென்ற எங்களுடைய அன்பு தங்கை பிரித்தோஸ், அவளும் இங்க விளையாட்டு வீரர் விருது பெற்று போனவங்க தான். இப்படி நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். சர்வத் கான் சொன்னது மாதிரி இந்த சமூகத்தை கட்டமைப்பதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. அந்த வழி எங்க முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த நேர்மையும் அன்பும். அந்த அன்பையும் நேர்மையும் போராட்டத்தோடு முன்னெடுப்போம். அதற்காக சில விடயங்கள் பெரியவங்கெல்லாம் இருக்காங்க, அதனால சொல்ல வேண்டிய தேர்வு இருக்கு. இந்த தேர்வு எப்படி நடக்கும் அப்படின்னா, முதல் முறையா அறிவிப்பு செய்வோம். அந்த அறிவிப்பு மூலம் எங்கள்கிட்ட விண்ணப்பங்கள் வரும். அந்த விண்ணப்பங்களுக்கு ஒரு ஸ்குட்னைஸ் பண்ணி எங்க தேர்வு குழு ஒரு 4 நாட்கள் வைத்து அந்த மாணவர்களை வர வைத்து நேர்காணல் செய்து 100 சர்டிபிகேட் வச்சிருந்தாலும் இங்க விருது வாங்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய தகுதியும் திறமையும் ஏதாவது ஒரு வகையில இந்த சமூகத்துக்கு பயன்படணும். அதற்காக உருவாக்கப்பட்டதான் தமிழ் மாணவர் விருதுகள். விருதுகள் எல்லா பேரிலையும் பார்த்திருப்பீங்க. மக்கள் பேச்சாளர், மக்கள் எழுத்தாளர், நிறைய எழுதுறவங்க இருக்கிறாங்க, நிறைய இன்னைக்கு புத்தகம் போடுறவங்க இருக்காங்க. அது அல்ல, உங்களுடைய எழுத்தும் பேச்சும் ஏதாவது வகையில் இந்த சமூகத்துக்கு பயன்பட்டே ஆக வேண்டும். அதுவும் மாணவர் பருவத்தில் நடக்கணும் அப்படிங்கிறத ஊக்குவிப்பதற்கு தான் இந்த விருதை நம்ம செஞ்சோம். ஒரே ஒரு பெயர் விருது, அது ஐயான் மீது உள்ள பெருமையினாலையும் அவர் விதை வழியாக நம்ம போகணும் அப்படிங்கிறதா சொன்னதுனால அவர் பேர்ல வச்சிருக்கிற இந்த விருது. அதை இல்லாமல் இங்கே நாங்கள் கேட்ட உடனேயே நீங்கள் இந்த குரல் பதிவு பார்த்தீங்க. அன்பு தம்பி சிகாமணி அவர்கள் ஜெயா டிவியில் பணி செய்கிறவர். நான் கூப்பிட்டோன்னே மாணவர்களுக்கு இந்த வாய்ஸ் ஓவரை பண்ணி கொடுங்க தம்பி அப்படின்னு சொன்னோடனே உடனடியாக பதிவு செய்து கொடுத்துட்டு போனார். ₹1 கூட எங்கள்கிட்ட கேட்கல, செஞ்சு கொடுத்துருப்பாங்க. மாணவர்களுக்கு தானே செய்யுங்க, நல்லா வந்திருக்காங்க அப்படின்னு தான் கேட்டார். அந்த அன்பு தம்பிக்கு எங்களுடைய நன்றியும் அன்பும். இன்னும் நிறைய இதற்கு பின்னாடி இருக்கிறார்கள். இது தேர்வு குழுவா ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டேன். எல்லா அன்பு தம்பிகளுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். மணி அண்ணனை பற்றி தனியாக சொல்ல வேணாம், ஏன்னா நம்ம அண்ணன் தான், அதனால் அதையும் விட்டுருவோம். எல்லோருக்கும் நன்றி. பெரியவங்க வந்திருக்கிற எல்லோருக்கும் நன்றி. எங்களுக்கு ஒளி அமைப்பு இந்த உணவகத்தை ஏற்பாடு செய்து எங்களுக்காக மாணவர்களுக்காக சில விடயங்களை செய்து கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி.
புகைப்படம் எடுத்த தம்பிகளுக்கு, அப்புறம் ஊடக நண்பர்களுக்கு மற்றும் எல்லோருக்குமே எங்களோட அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் எங்களது அன்பும் நன்றியும். ஏதேனும் செய்திகள் விட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் தொடருவோம். மீண்டும் மாணவர்களுக்காக எழுதுதல் அமைப்பு கண்டிப்பாக தொடர்ந்து இயங்கும். மாணவர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் சமூகத்துக்கான அடுத்தடுத்த பணிகளை இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் எழுதுதல் அமைப்பு தொடர்ந்து பயணம் செய்ய இருக்கிறது. அது பெரியவங்க முன்னாடி உறுதியாக நாங்கள் சொல்கிறோம். அது அறிவு தளத்திலேயும் மிக முக்கியமாக பண்பாட்டு தளத்திலேயும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இந்த தமிழ் மக்களுக்காக எழுதுதல் அமைப்பு தொடர்ந்து பாடுபடும், அதற்காக செயல்படும். இறுதியாக மக்கள் இசை பாடகர் அண்ணன் சொன்னார், நிறைய முரண்கள் இருக்கு. நாங்கள் அண்ணங்கள்கிட்ட எப்போதுமே முரண்களே இல்லை. கொஞ்சம் குரலெல்லாம் உயர்த்திட்டா முரண் நினைக்காதீங்க. அப்படிலாம் முரண்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி எந்த முரண்களும் இல்லை. முரண் இருந்தால் நேரடியாக சொல்லிடுவோம். அதனால் முரண்கள் இல்லை. அண்ணன் ஆசைப்பட்ட மாதிரி பெரியவங்க முன்னாடி அதையும் அறிவிப்பு செய்கிறோம். இன்னும் ஒரு 5 மாதத்தில் மக்கள் இசை பாடகராக உலகம் முழுவதும் தெரிந்தவர், தமிழ்நாட்டினுடைய சிறந்த இசையமைப்பாளராக இன்னும் 5 மாதத்தில் உலகம் முழுவதும் தெரிவார். அது அவர் சொன்னது போல எழுதுதல் அமைப்பு அல்ல, எழுதுதல் அமைப்பு இருக்கிற இன்னொரு நிறுவனம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறது. அதற்கான எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு, வெளியிடணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த அண்ணனுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி விடைபெறுகிறோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களது அன்பும் நன்றியும். மீண்டும் சந்திப்போம் மிக சிறந்த இந்த விருதோடு. எல்லோருக்கும் வந்திருந்து எங்களை அழைப்பை ஏற்று, நாங்கள் யாருக்கும் நேரடியாக அழைப்பு கொடுக்கல, எல்லாருக்கும் புலனமடியாக தான் அழைப்பு கொடுத்தோம். வந்திருந்த அனைவருக்கும் எங்களது அன்பும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.